கொல்லா விரதம் குவளை எல்லாம் ஓங்குக, தெருள் நயந்த நல்லோர் நினைத்த நலம் பெருக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. அது ஐயா ரெண்டு ஐயாவுமே நல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க. இப்போ என்னென்னா, நம்ம சுத்த சன்மார்க்கத்துக்கும் சன்மார்க்கம் அப்படின்னும் போதே, சுத்த சன்மார்க்கன்னும் போதே எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. என்னங்க ஐயா, சுத்த சன்மார்க்கனாலே சன்மார்க்கத்துக்குள்ளேயே ஒரு பிரிவு, உட்பிரிவு மாதிரி ஆகிப்போச்சு. உண்மையை சொல்லணும்னா வள்ளல் பெருமான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சன்மார்க்கம் விளங்கும் காலத்தில் அது 3 படிகளாக இருக்கும்னே சொல்லியிருக்காங்க. ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க. அந்த 3 பிரிவுகள் என்ன அப்படின்னா, ஷடாந்த சன்மார்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வார்த்தை அளவில் நமக்கு புரியல அப்படின்னா கூட நம்ம வாழ்வியல் முறையில் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஷடாந்த சன்மார்க்கம்னா என்ன, அதே போல் சமரச சன்மார்க்கம் அப்படின்னா என்ன, சுத்த சன்மார்க்கம்னா என்ன. ஏன்னா நேராக நம்ம சுத்த சன்மார்க்கம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கடுமையாக இருக்கும். ரொம்ப எளிமையானது, ஆனால் கடுமையாக இருக்குன்றதுக்காக ரொம்ப எளிமையானது. ஐயா சொன்னாங்க பார்த்தீங்களா, நமக்கு விடுறது மட்டும்தான் கஷ்டம். ஆனால் விடுறது ரொம்ப கஷ்டமாக யோசிச்சு பாருங்களேன். ஒரு விஷயத்தை இன்னிலேருந்து விட்டுறணும் அப்படின்னா அது யார் யாருக்கெல்லாம் கஷ்டமோ அவங்களுக்கு சுத்த சன்மார்க்கம் கஷ்டம். இதை இப்போ அப்படியே எழுதியே வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி தினந்தோறும் செஞ்சுட்டு இருக்க செயலை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னா நம்ம மாற்றிக்க மாட்டோம். இதுதான் நம்ம ஆன்மாக்கள்கிட்ட இருக்கிற மலம் அப்படின்னு சொல்லணுனாலே இந்த முயற்சியின்மை தான். நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோமோ அதையே தான் செஞ்சிட்ருக்கோமே தவிர்த்து அந்த மாறுதலுக்கு உட்பட்டதாக நம்மளை மாற்றிப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமாக நான் பார்க்குறேன். நான் இது வரைக்கும் சுத்த சன்மார்க்கம் எல்லா இடத்துலையும் சொல்லும் பொழுது எனக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு டிஃபிகல்ட்டி என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விடவே மாட்டுறாங்க. ரொம்ப அழுத்தமாக பிடிச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்களோ இதுவரை அவங்க வாழ்க்கையில் அதை கொஞ்சம் விட்டு, நம்ம வேறு எதையும் செய்ய சொல்லலைங்க, சுத்த சன்மார்க்கத்தை நம்ம எதையுமே செய்ய சொல்லலை, கொஞ்சம் விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய கஷ்டமான காரியமாக இருக்குது. அதை விடுறதும் அவங்களால முடிய மாட்டேங்குது. அது என்னன்றதை அவங்கவுங்க தான் சொல்லணும், ஏன் விட முடியல அப்படின்ற விஷயங்களை. சரி, அப்போது ஷடாந்த சன்மார்க்கம்னா என்ன, சமரச சன்மார்க்கம்னா என்ன? சாதக நிலை அப்படின்னா அது சமரச சன்மார்க்கம், சாதக நிலை. சாத்தி நிலை என்பது சுத்த சன்மார்க்கம். சரி, அப்போது ஷடாந்த சன்மார்க்கம்னா என்ன நமக்கு புரிகிற மாதிரி. நம்ம சாதக நிலைனா என்னென்னு அப்புறம் பார்ப்போம், சாத்தி நிலைனா என்னென்னு பார்ப்போம். முதல்ல ஷடாந்த சன்மார்க்கம்னு இருக்கே அப்படின்னா என்ன? எப்பவுமே தமிழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமானது. ஐயா சொல்லுவாங்க, சாகா கல்வியை லேசில் அறிவிப்பதாய் இருப்பது தமிழ் அப்படின்வாங்க. அப்போது தமிழ் தெரிஞ்சாலே சாகா கல்வி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா, ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் நமக்கு பெருமான் சொல்லி கொடுத்தது என்ன? தமிழ் தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் என்ன தெரிஞ்சிக்க முடியும்? சாகா கல்வியை தெரிஞ்சிக்க முடியும். இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு விஷயம். சரிங்களா? தமிழ் யாருக்குன்னா தெரியல அப்படின்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு நமக்கு நிறைய ஃபோனில் போட்டாலே போதும். என்ன நீங்கள் தமிழ் வார்த்தையோ அந்த தமிழ் வார்த்தையை நீங்கள் டைப் பண்ணி ஃபோனில் போட்டோனாலே நமக்கு அதற்குடைய சொல் பொருள் கிடைக்கும். என்ன பொருளுங்க? சொல் பொருள். ஒரு சொல்லை அந்த சொல் எந்தெந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு பொருளை கொடுத்துருப்பாங்க. அப்போ ஷடாந்தம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, நமக்கு வள்ளல் பெருமான் எங்கேயும் தேட விட மாட்டாருங்க. அதை மட்டும் நீங்கள் நல்லா நினைவில் வச்சுக்கணும். நீங்கள் போய் கூகுளில் கூட போய் சர்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு தேவையான விஷயம் ஒரே ஒரு விஷயம்தான், நம்ம முழுவதுமாக அருட்பாவை தினந்தோறும் படித்து இருக்க வேண்டும். நம்ம அருட்பானா நீங்கள் என்னென்னலாம் நினைப்பீங்க? அருட்பா படிச்சிருக்கணும் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும், ஏன்னா பெரியவங்க நிறைய பேர் நான் பார்த்தேன், திருமுறைகளில் நிறைய ஒரு நாலேஜ் உள்ளவங்கள தான் நான் பார்க்குறேன். அதாவது 6ஆம் திருமுறையாகட்டும், 1லிருந்து 6ஆம் திருமுறை வரைக்கும் நிறைய பாடல்களை படித்து ஓர்ந்து உணர்ந்தவர்களாக நான் நிறைய பேரை பார்க்குறேன். ஆனால் ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மதில் இந்த ஓர்ந்து உணர்தல் அப்படின்ற விஷயம் சுத்த சன்மார்க்கத்துக்கு இல்லைங்க. முதல்ல அதை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஓர்ந்து உணர்தல் அதாவது வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, வேண்டுதல் வேண்டாமை, ஓதி உணராமல், அதாவது படிச்சுலாம் அவர் தெரிஞ்சுக்கலையாம். அப்போ நமக்கு மட்டும் வேறு வழியாக காட்டியிருப்பார். அவர் என்ன வழி காட்டியிருப்பார்? அவர் என்ன வழி போனாரோ அதே வழி தான் நமக்கும் காட்டியிருப்பார். ஆனாலும் படிப்பது எதற்காக? ஏன்னா சுத்த சன்மார்க்கம் சொல்லும்போது நம்ம ஷடாந்த சன்மார்க்கத்தை விளக்கும் போதும் சுத்த சன்மார்க்கத்தில் தான் விளக்கணும், சமரச சன்மார்க்கத்தை விளக்கும் போதும் சுத்த சன்மார்க்கத்தில் தான் விளக்கணும். ஏன்னா அப்படி இல்லைன்னா அது வேறு மாதிரி. இப்போ ஷடாந்த சன்மார்க்கம்னு பெருமான் நமக்கு சொன்ன மாதிரி 6 அந்தங்களின் முடிவு ஷடாந்த சன்மார்க்கம் அப்படின்னு சொன்னால் 6 அந்தம்னாலே இன்றைக்கி நமக்கு நாலேஜ் தெரியுது ரொம்ப கஷ்டம். வேதாந்தம், சித்தாந்தம், நாதாந்தம், போதாந்தம், கலாந்தம், இந்த மாதிரி அது என்னன்னு தெரிஞ்சுக்க போய் நமக்கு வாழ்க்கை வீணாக போயிடும்.
நான் சொல்ல புரியுதுங்களா? சுத்த சன்மார்க்கம் பார்க்கும்போது ரொம்ப நம்ம கோர் சப்ஜெக்ட்லேயே இருக்கணும். நம்ம கொஞ்சம் விலகி அப்படி போயிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அதிலே நம்ம நாட்களை கழித்து வீணாக நமக்கு காலம் வீணாக போய்விடும். அப்போ ஷடாந்த சன்மார்க்கம்னா என்னென்னா, இது வரைக்கும் சமய மத சன்மார்க்கங்கள். சன்மார்க்கம்னா என்ன முதல்ல? அப்போ ஷடாந்த சன்மார்க்கத்துக்கு முன்னாடி சன்மார்க்கம்னா என்ன அப்படின்ற ஒரு அடிப்படை என்ன அப்படின்னா, கடவுளை வழிபடுவதற்காக நீங்கள் என்ன ஒரு மார்க்கங்கள் வச்சுருந்தாலும் அது எல்லாம் என்னதுங்க? சன்மார்க்கம் தான். அது சமயம் இருக்கட்டும், சமயத்தில் பல பிரிவுகள் இருக்கட்டும், மதத்தில் பல பிரிவுகள் இருக்கட்டும், இதனோட முடிவை நமக்கு எது சொல்லுதுங்க? ஷடாந்த சன்மார்க்கம் அப்படின்னு பெருமாள் என்ன பண்ணுறாங்க? முதல்ல ஷடாந்த சன்மார்க்கத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது அதில் இருக்க அனுபவங்களை விட காட்டிலும் சமய மதத்தில் இருக்க சாதனங்கள், குறிப்பாக சொல்ல போனால் சமய மதங்களில் நமக்கு வழிபாடு தானேங்க இருக்கிறதுலே சாதனம். வழிபாடு தானே சாதனம், வேறு எதுவும் இல்லையே. கடவுளை வழிபாடு செய்யணும் தானே. அப்போது அதுக்காக அமைக்கப்பட்ட அமைப்புகள் நிறைய இருக்குது. அதில் சமய மதங்கள் வருது. அந்த சமய மதங்களோட அந்தங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷடாந்த சன்மார்க்கம். அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப சிம்பிளாகவே விட்டுடலாம். ஒரே விஷயந்தான், சமய மதத்தில் பற்றற்று இருங்கள் பெருமான் ஒரு வார்த்தை போட்டார்னா அங்கேயே முடிஞ்சிச்சு. அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஷடாந்த சன்மார்க்கத்தின் அனுபவம் கிடைக்கும். அதை யாருன்னா விட்டிருந்திருந்தால் உங்களுக்கு ஷடாந்த சன்மார்க்கத்தின் அனுபவம் கிடைக்கும். அப்படின்னா என்ன அப்படின்றது உங்கள் கையிலே விட்டுருந்தீங்கன்னா கிடச்சிருக்கும். யாராவது விட்டுருக்கீங்களா? சமய மத மார்க்கங்களில். சமய மதம்னா வெறும் சமய மதம் மட்டும் இல்லைங்க, நம்ம தினந்தோறும் செய்கிறோம்ல. ஒரு பல் தேய்க்கிற விஷயமா எடுத்துப்போமே. பல் தேய்க்கிற விஷயம் உங்கள் வீட்டில் நீங்கள் பபுள் டூத் பேஸ்ட் வச்சு விளக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் காலம் ஃபுல்லாக அப்படியே விளக்கிட்டே இருக்க போகிறீங்க. இதில் ஏதாவது விளக்கமோ இல்லை ஏதோ மாறுதலோ வரப்போதா? வாழ்க்கையில் எதுவும் மாறாத வரைக்கும், நீங்கள் எதுவும் மாற்றாத வரைக்கும், நீங்கள் முயற்சி செய்யாத வரைக்கும் எதுவுமே நம்ம வாழ்க்கையில் மாற போகிறதில்ல. நீங்கள் தானே மாற்றணும். இப்போ இன்றைக்கி நீங்கள் செய்கிற விஷயங்களை மனிதனுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பகுத்தறிவு எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம செய்கிற விஷயம் சரியாக தவறான விசாரணை செய்யக்கூடிய உயர் அறிவுடைய மனித தேகம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் நம்ம சரியாக தவறாக பார்க்குறது. சரியாக தவறானா என்ன? எது சரி? இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன டூத் பேஸ்டிங்க வளர்க்குறீங்க? பல்பொடியில் வளர்க்குறீங்க. இதே மாதிரி பல பேர் நான் அவங்களோட சிந்தனைக்கு விட்டுறேன். ஏன்னா நமக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. அதனால் பாதி விஷயம் பேசியே தான் சொல்லிடுற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இன்ட்ராக்ஷன் என்னென்னா, நீங்கள் என்ன பேசுகிறீங்க வளர்க்குறீங்க? இல்லை என்ன பல் தேய்க்கிறதுல எதில் வளர்க்குறீங்க? இல்லை, நாங்கள் இப்போ ஐயா சொல்கிற மாதிரி கரிசலாங்கண்ணிலாம் பயன்படுத்துவோம். இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஐயா என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா கூட நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சபையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பல் தேய்க்கிறது வச்சுக்கோம். ஆமாம். வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி நான் அதிகாலையில் எழுந்து வெந்நீர் வச்சு வாய் கொப்பளிச்சுட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணியை வந்து பொடியோ அல்லது வந்து எனக்கு வந்து இலை கிடச்சிதுன்னா அந்த இலையை எடுத்துகிட்டு வந்து நான் நசுக்கி நாக்கு இருக்கு இல்லைங்களா, அது மேலே வந்து லைட்டாக வந்து வச்சுட்டா உள்ளேருந்து அந்த ஜலம் வரும். இதுதான் பயன்படுத்துகிறாங்க. இன்கேஸ் எனக்கு அந்த பியூராக இலை கிடைக்கல அப்படின்னா நான் காய வச்சு அதை நான் ஒரு பத்திரப்படுத்தி நான் எடுத்து பயன்படுத்துகிறேங்க. இப்படி தான் நாங்கள் வந்து அன்றாட பயன்படுத்திட்டு வரோம். இதில் என்ன வள்ளல் பெருமான் எப்படி நீங்கள் சுத்த சன்மார்க்கத்துக்கு என்ன மாதிரி பயன்படுத்துகிறீங்க, என்ன எதுன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுபோல் இந்த ஐயா இப்போ சொன்னாங்க. இப்போ இது எங்கே இருக்குதுன்னு யாருன்னா சொல்ல முடியுமா? ஒரே ஒரு பல் தேய்க்கிற விஷயம் தான். இது எங்கே இருக்குது, பெருமான் எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்றது என்னங்க? ஒரே நடை பகுதி, நித்திய கர்ம விதி. நித்திய கர்ம விதியில் எங்கே கரிசலாங்கண்ணி யூஸ் பண்ணணுன்னு எப்படி சொல்லியிருக்காங்க முறை அப்படின்றது நீங்கள் புக் எடுத்து சொல்ல முடியுமா? இப்போ நீங்கள் சொன்னது அதில் இருக்கா? இல்லை, இதுதான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என்னங்க? இல்லை, அதுதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பெருமான் நமக்கு சொல்லும்போது ரொம்ப தெளிவாக நம்ம பார்த்துக்கணும். சுத்த சன்மார்க்கன்றது இதெல்லாம் கிடையாது, நித்திய கர்ம விதிலாம் கிடையவே கிடையாது. சுத்த சன்மார்க்கம் அது சாதாரண விதியில் நமக்கு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமாவும் நம்மளை என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் எதற்காக? முதல்ல இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம், பெருமான் சொன்னால் நம்ம அப்படியே செஞ்சிடறோம். இதனால் நீங்கள் பெறுவது என்ன? பெற்றீர்களா? எத்தனை பேர் இதை கரிசலாங்கண்ணி நம்ம பயன்படுத்தி தினந்தோறும் நம்ம வந்து பல் தேய்க்கிறோம் அப்படின்றத அவங்க கையிலேயே நான் விட்டுறேன், சரிங்களா? ஆனால் இதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்கிறீங்களான்னு கேட்டால் என்னென்னா, கிட்டத்தட்ட நான் 3 வருட காலமாக எனக்கு என்றைக்கு சன்மார்க்கம் தெரியுமோ அன்னிலேருந்து, நான் என்றைக்கு நித்திய கர்ம விதி படித்தோமோ அன்னிலேருந்து கரிசலாங்கண்ணியில் தான் நம்ம. இதில் மஞ்சள் வெள்ளை இதெல்லாம் ரொம்ப பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு மஞ்சள் கிடச்சா மஞ்சள், இல்லை வெள்ளை கிடச்சா வெள்ளை கரிசலாங்கண்ணி,
நீர் இல்லாத இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பயன்படுத்தினா அதனுடைய அனுபவம் என்ன அப்படின்றதான் விஷயம். கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் பயன்படுத்துனீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி வருது? ஐயா சொன்னாங்க, எனக்கு இது மாதிரி நீர் வந்துடும், இந்த உமிழ்நீர் வந்து நமக்கு மேலேருந்து இந்த மாதிரி இறங்கிரும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதாவது இதில் இந்த மாதிரி ஒரு விஷயமும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. இதெல்லாம் ஏன் பண்ணலன்னு நமக்குள்ளே ஒரு உணர்வு கேட்கணுங்க நமக்குள்ளே. ஏன் இப்போ ஐயா சொல்கிறாங்க, புனிதன் ஐயாக்குள்ளே ஒரு புனிதன் இருப்பார் இல்லையா, ஒரு புனிதன், குட்டி புனிதன் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா கேட்பார் உள்ளேருந்து, இது ஏன் நீ செய்யலை, நீ என்னிலேருந்து செய்ய போகிற? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த கேள்வி உங்களுக்குள்ளே வரணும். நான் ஏன் இதை பண்ணல, என்ன காரணம், இதுக்கு என்ன தடையாக இருக்குது அப்படின்றத ரொம்ப பார்க்கணும். சரிங்களா? அதே போல் அனுபவமாக ஒரு சில விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா கரிசலாங்கண்ணி நீங்கள் வீட்டில் வச்சுலாம் வளர்க்க முடியாது, அது வளரும் வளராது. அப்படி வளர்த்திங்கன்னா அது கரிசலாங்கண்ணி கிடையாது. சரிங்களா? கழனி காட்டில் கரிசலாங்கண்ணி, ஐயா நாங்கள் சென்னையில் இருக்கோம், எங்களால் எப்படி முடியும் அப்படின்னா, ஏதோ ஒருத்தர் யாரோ ஒரு மூலிமா நீங்கள் அந்த இது சொல்கிறாங்க இல்லையா, ஐயா வந்து காரம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை அந்த பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஒருவேளை நீங்கள் கரிசலாங்கண்ணி பவுடர் யூஸ், சிறந்த விஷயம் என்னன்னு சொல்லி நம்ம முடித்து அடுத்த விஷயத்துக்கு நம்ம போயிடுவோம். அதாவது சிறந்தது என்ன அப்படின்னா, பச்சையான கரிசலாங்கண்ணி இலையை எடுத்து மென்று அந்த சாரை வச்சு பல்ல தேய்க்கணும். தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒருவேளை நீங்கள் உணவுலாம் வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா, நம்ம சுத்த சன்மார்க்க முறைப்படி ஆகாரம்லாம் சாப்பிட்டா நமக்கு பல்லுகளெல்லாம் எங்கேயும் போய் குத்துற மாதிரி எதுவும் இல்லைங்க. நமக்கு பல்லுக்கு இடையில போகிற அளவுக்குலாம் நம்ம ஆகாரம் எதுவும் கிடையாது. சரிங்களா? நம்ம அதை மீறி வேறு ஏதாவது போனால் தான் நமக்கு அந்த மாதிரி இருக்கும். அப்படி போகிறவங்க நீங்கள் என்ன முடிவு பண்ணீங்க, என்னால் முடியாதுங்க, எனக்கு ப்ரெஷ்ஷு போட்டால் தான் எனக்கு க்ளீனாக இருக்கும் அப்படின்னா, பல்லுக்கு இடையில போகுது அப்படின்னா நான்லாம் ப்ரெஷ்ஷே போடுறது கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஆகார முறைகளே இல்லை. அப்போ பெருமான் சொல்லும் போது நீங்கள் பல் தேய்க்கிறது அப்படின்னா, இன்றைக்கி நிலவரத்தில் நீங்கள் யார் இதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கள சொல்லி நீங்கள் கேட்டுக்கிறது பெட்டர். நான் சொல்ல புரிஞ்சுங்களா? அப்போ பச்சையாக நீங்கள் தேய்க்கும் போது பல்ல போயிடுச்சு, அதுக்கப்புறம் திருப்பியும் வாயெல்லாம் நல்லா குப்பிளிச்சிட்டு திருப்பியும் என்ன செய்வீங்க, திருப்பியும் பச்சையான கரிசலாங்கண்ணி எடுத்து அந்த சாரை லைட்டாக மெல்ல மேலே முழுங்கணும். இப்போ நாங்கள் காகுல்லாம் பண்ணுவோம் இல்லையா, நம்ம தொண்டை வலி வந்தால் என்ன செய்வோம், தொண்டையில் படுற மாதிரி அந்த உப்பு தண்ணியை போட்டு காகல் பண்ணி இது பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மிழுங்கும் போது அந்த சாரை பொறுமையாக கொஞ்சோண்டு தான் முழுங்கணும். முழுங்கும் போது பொறுமையாக அந்த மேலே பட்டு உள்ளே போகிற மாதிரி முழுங்கணும். முழுங்கிட்ட அப்புறம் உடனே அந்த மிச்சம் இருக்க சாரை அப்படியே வச்சு மேலே என்ன பண்ணணும், தேய்க்கணும். முதல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் 1.5 வருஷம் வரைக்கும் கோலை வருங்க. அதுக்கப்புறம் கோழைன்றது எனக்கு வரல, வந்துடுச்சு, ஒன்றுமே இருக்காது. அது என்ன நிலைக்கு போகும்போது அப்படின்றது என்னென்னா, சாதக நிலை. ஐயா சொன்னாங்க இல்லையா, சாதக நிலைன்றதுன்னா சங்கல்பம்ங்க. சங்கல்பம்ன்றது நினைப்பு மறைப்பு, கொஞ்சம் நினைப்பு, அதாவது அதாவது என்ன சொல்கிறதுனா மன ஒருமை, மனம் வந்து எதையும் பற்றாது. அந்த மாதிரி நிலைக்கு நம்ம போகும்பொழுது நம்ம அந்த நிலையில் நமக்கு அமைதியான ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கும். அந்த அமைதியான மன அமைதி, அந்த ஒருமை இருக்கிற சுச்சுவேஷனில் உங்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு தலையில் உங்களுக்கு எந்த சளியும் இருக்காது, நீங்கள் உடல் நோயும் இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையுமே உபாதைகள் உங்களுக்கு உடலில் பெருசாக இருக்காது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும்னா, நான் சொன்னது இதனாலே மட்டுமா அப்படின்னு கேட்டால், இந்த ஒரு விஷயத்தினால மட்டுமே இதெல்லாம் உங்களுக்கு நடந்துச்சா, இவ்வளோதான் விஷயம். நான் சொல்ல புரிஞ்சுக்கலாம், இந்த ஒரு விஷயம் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, இதை யாருன்னா உங்களுக்கு கடைப்பிடிச்சி நடக்காமல் இருக்குதுன்னு யாருன்னா சொல்ல முடியுமா? ஏன்னா இங்கே ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து ப்ரூவ் பண்ணால் போதும், சும்மா நம்ம எல்லாத்தையும் எடுத்து பேசிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே விஷயம் தான் எடுக்க போகிறோம். கரிசலாங்கண்ணி ரொம்ப முக்கியமானதுங்க. அதுலேயும் இந்த கரிசலாங்கண்ணியை காலையில் உபயோகப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம். இது பண்ணாமல் நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம காமெடி சொல்கிற மாதிரி தான் சொல்லணும், 4 வேளை குளிக்கிறேன், 3 வேளை கோயிலுக்கு போனாலும் எனக்கு எதுவும் நடக்கலைன்னா எப்படி நடக்காமல் இருக்குன்னா, நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக கடைப்பிடிக்கலைன்னா கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. இது ரொம்ப அடிப்படை. கரிசலாங்கண்ணி ரொம்ப அடிப்படை தானே, இது எல்லாருக்கும் தெரியும் தானே. இது ஏன் நம்ம செய்யலைன்றது ஒருத்தருக்குள்ளே உள்ளுக்குள்ளே கேள்வி கேட்டுங்க. ஐயா தான் கேள்வி கேட்குறாரு. அப்போ ஐயா, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்போ உணவு கட்டுப்பாட்டிலே எல்லாமே முடிச்சிடலான்ற மாதிரி சொல்கிறீங்களா, இல்லை கரிசலாங்கண்ணி வச்சு எல்லாமே சுத்த சன்மார்க்கத்துக்கு போயிடலாம், எல்லா சன்மார்க்குமே கடந்துடலான்னு பேசுகிறீங்களா, இல்லை சுத்த தேக்கம் பெற்றுடலான்னு பேசுகிறீங்களா? ஐயா வந்து உடனுக்குடன் கேள்வி நிறைய கேட்டார். அதாவது கரிசாலை, இப்போது ஐயா கேட்டது ரொம்ப சரியான கேள்வி. அப்போ கரிசாலையை வச்சே நம்ம என்ன பண்ணிடலாம், அது ஒரு ஞான மூலிகை, மரணமில்லா பெருவாழ்வு பெற்றுவிடலாமா அப்படின்றதுக்கு வந்து போயிடுறோம் நம்ம எக்ஸ்ட்ரீம். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம விட்டு கொடுத்தனாலே நமக்கு அதில் என்ன லாபம்னு எதிர்பார்க்குறோம். மெயினாக நான் இப்போ லாபத்தை இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், இந்த லாபம்லாம் ஒரு கண்ணுக்கே தெரியல. நேராக எந்த லாபத்துக்கு போகிறார் அவர், மரணமில்லா பெருவாழ்வு. எனக்கு கரிசலாங்கண்ணி யூஸ் பண்ணேன், 1 வருஷம் யூஸ் பண்ணியிருப்பீங்களாயா, இல்லை 2 வருஷம் இருக்குமா, இல்லை 3 வருஷம், 5 வருஷம் வச்சுப்போமா,
5 வருஷம் கரிசலாங்கண்ணியை யூஸ் பண்ணால் உங்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களான்னு என்னோட அடிப்படை கேள்வி. எதிர்பார்க்குறீங்களா? ஐயா முதல்ல இங்கே எனக்கு மரணமில்லா பெருவாழ்வே எதுக்குன்னு தெரியாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா எனக்கு மட்டும் இல்லை, எல்லாம் வரவங்க எல்லாருமே நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, வள்ளல் பெருமான் கிட்டே போயிட்டு அவர் ஏதோ எடுத்துகிட்டு போனார், அந்த மாதிரியே எனக்கு ஒன்று கொடுங்க. என்னங்க ஐயா நீங்கள் வருவீங்க, நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட அவர் வருவார், உமேஷ் ஐயா என்னை பார்த்துட்டு போகலான்னு வருவார். என் தோட்டத்துக்கு வந்தோன்னே அவர் என்ன பண்ணுறேன், நான் ஒரு பழம் பேக்கில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அவருக்கு. பழம் ஒரு சின்ன பழம், என் தோட்டத்தில் விளைஞ்ச பழம் கொடுக்குறேன். வெளியிலேருந்து நம்ம ஐயா ஒருத்தர் பார்க்குறாரு, இன்னும் உமேஷ் போகிறாரு, மாணிக்கல் தோட்டத்துக்கு போனார், ஒரு பழம் வாங்கிட்டு போகிறாரு. ஓ அவர் பழம் வாங்கிறதுக்கு வந்திருப்பார், சரி ரைட்டு. அப்போ நம்மளும் என்ன பண்ணுவோம், அந்த பழத்தையே போயிட்டு அதே மாதிரி போயிட்டு அவர்கிட்ட கேட்டு வாங்கினேன். அவர் பழம் வாங்க வரல, ஆக்சுவலாக அவர் என்னை பார்த்து சதுச்சாரம் பண்ணு போகலான்னு வந்தார். ஆனால் போகிற வழியில் என்ன நடந்ததுன்னா, என் பையில் மஞ்சள் பையில் நான் பழம் போட்டு கொடுத்து அனுப்பிச்சேன். ஆனால் எதிரில் கண்ணில் பார்த்தவங்களாம் என்ன சொன்னாங்க, அவர் பழம் வாங்கிறதுக்கு தான் வந்தார், பழம் வாங்கிட்டு போனார். அப்போ அதே மாதிரி போயிட்டு வந்தோடனே என்ன சொல்ல போகிறாங்க, என்கிட்ட வந்தேன் ஏன்பா உமேஷ் ஐயா வந்தாராம, அந்த மாதிரியே ஒரு பழம் எனக்கு கொஞ்சம் கொடுங்கப்பா. அப்போது வந்த பர்பஸ் என்னான்னு தெரில, என்ன நடந்ததுன்னு தெரில, ஆனால் மஞ்சா பை மட்டும்தான் நம்மளுக்கு எல்லோரும் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி எங்களுக்கு சுத்த சன்மார்க்கமும் எப்படி தெரியுதுன்னா, மரணமில்லா பெருவாழ்வு நான் பெறணும், ஆனால் எதுக்குன்னு எனக்கு இன்னும் தெரியல. அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். மரணமில்லா பெருவாழ்வு எதுக்கு பெறணும், உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா? ஏன் உங்களுக்கு ஏங்க அது வேணும்? இல்லை அவர் சொன்னதை விட்டுருங்க, உங்களுக்கு எதுக்கு வேணும்? ஐயா என்ன சொன்னார், பிறவியை இதோட முடிச்சிடணும். வேறு எல்லாருக்கும் வேறு என்னென்ன, பிறவி கண்டினியூ ஆகணுமா, இல்லை பிறவி முடிச்சுக்கணுமா, இல்லை உங்களுக்கு எதுக்கு மரணமில்லா பெருவாழ்வு வேணும்? கடவுள் என்கிட்ட இருக்கிறாரு, அவரை நான் வெளியேற்ற விரும்பல. கடவுள் இங்கேயே இருக்கு, அவனை இங்கேயே அனுப்புறதுக்கு நான் தயாரா இல்லை. ஐயா கட்டி போட்டோன்னு முடிவு பண்ணிட்டாரு. அதாவது ஐயா சொன்னதுக்காக நான் சொல்லிடுறேன். ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் என்னுள் இருக்கிறார், சத்தியமான உண்மை, ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளும் கடவுள் இருக்கிறார், சரிங்களா? அதில் மாற்று கருத்து கிடையாது. அந்த கடவுளை என்னுக்குள்ளே இருக்க கடவுளை அப்படியே எனக்குள்ளே வச்சுக்கணும். இது எப்போவுமே கடவுள் வெளியேறிட்டானா உங்களை விட்டு என்ன போயிடும், உயிர் போயிடும்ன்றது ஐயாவோட இது. அப்போது கடவுள் என்ன கூடவே இருக்கும்போது என்னை விட்டு என் உயிர் பிரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதுக்காக அவரே மரணமில்லா பெருவாழ்வு கேட்குறாரு. அடுத்தது வேறு யார் யார் எதுக்காக கேட்குறீங்க? மரணமில்லா பெருவாழ்வு எதுக்குமா வேணும், உங்களுக்குலாம் எதுக்கு ஏன் வேணும் சொல்லுங்கள். ஐயாவோட கருத்து எனக்கு புரிஞ்சிச்சு. மனித பிறவி இருக்கிறதுலே உயர்ந்த பிறவி கிடச்சிச்சு, இதை விட்டால் எந்த பிறவி வாய்க்குமோ வேணாம், என்னை என்ன பண்ணீங்க, இந்த பிறவியே வச்சுக்கோங்க, மனித பிறவிலே வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா திருப்பியும் மனித பிறவியாவது கொடுப்பீங்களா, அஷூரன்ஸ் இல்லைன்னு பெருமானே சொல்லிட்டார். அதனால நம்ம எப்பா இதை விட்டுட்டா வேற வழி இல்லை அப்படின்றது ஐயா வந்து புரிஞ்சுட்டான். பாருங்க அவங்களுக்கு ஒரு ஆவல் என்ன பாருங்க, இன்பம் துன்பம் மற்ற ஐயா தான். ஐயா வந்து மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் இல்லைங்களா? அதான் சொன்னேன், இன்பம் துன்பம் மற்ற, நினைப்பு மறைப்பற்ற, விருப்பு வெறுப்பற்ற, அதே போல் இந்த மாதிரி இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்குமோ. ஐயாலாம் இவ்வளோ பாட்டு எழுதியிருக்காங்களே, அதை கேட்கறதுக்கே நமக்கு இப்படி இருக்க. அப்போ அவர் பாடியிருக்காரு மீன்ஸ் எழுதியிருக்காங்க. அந்த எழுதினே இருப்பாங்க அப்படியே. அப்போ அவருக்கு எந்த பரவசத்தில் இருந்தால் அவர் இவ்வளோ பாட்டுகளை, அதுவும் ஒரு நைட்டில் அகவல் எழுதியிருக்காருன்னா யோசிச்சு பாருங்களேன். அப்போ இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கும்போது அந்த நிலை எப்படி இருக்குமோ அதை நம்ம இருந்து பார்க்கணும். அதை தான் சொல்கிறேன், அப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா அந்த நிலை என்ன அப்படின்றதான் அவங்க, அந்த நிலை என்னவா இருக்கும், அந்த ஒரு ஜோஷ் எப்படி இருக்கும், அந்த உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக நான் மரணமில்லா பெருவாழ்வு வேணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் சொல்லுங்கள், எல்லாருமே சொல்லணும், ஏன்னா எல்லாருக்கும் வேணும் தானே, வேணும்னா சொல்லுங்கள். ஆமாம், வேணான்னு சொல்லி தான் ஆகணும். வந்துட்டீங்க இங்கே கொடுத்தா ஐயாலாம் தண்டமணி ஐயெல்லாம் எப்படின்னா, நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் வேணான்னு போனால் கூட நாங்கள் குத்து தான் அனுப்புவோன்ற ஒரு முடிவில் இருக்காங்க. அதாவது ஐயாவுக்கு எனக்கு மரணமில்லா பெருவாழ்வுலாம் என்னன்னு தெரியாதுங்க. அது 1000 வருஷம் வாழணுமா 2000 வருஷம் அதெல்லாமும் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், நல்லா இருக்கணும், எல்லாரும் இதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், தொண்டு செய்யணும். மெயினாக என்ன விஷயம், தொண்டு செய்யணும். சரிங்களா? இப்போது சரி,
நிறைய பேர் இந்த அதாவது நான் இன்றைக்கி என்ன செஞ்சுட்டு இருக்கணும் இதையே நான் தொடர்ந்து செய்யணும். நான் முதல்ல சொன்ன பாருங்கள், நம்ம என்ன செய்கிறோமோ அதையே தொடர்ந்து செய்யணும். நம்ம செய்கிறது இப்போ நம்ம ஒரு தொண்டு செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அதையே செய்யணும். இதுக்கு எனக்கு மரணமில்லா பெருவாழ்வு வேணுன்றாங்க. வேற எக்காலத்தும் நித்திய வாழ்வு வேண்டும். எக்காலத்தும் நீங்கள் ரைட். ஐயா வந்து நிறைய இன்டெப்த்தாக விஷயங்கள் சொல்கிறாங்க. ஐயா சொன்ன விஷயத்தை நான் அப்படியே சொல்லிடுறேன். நித்திய வாழ்வு வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அண்டத்தில் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வார்த்தை அளவில் சொன்னாலும் சத்தியமான உண்மை தான் எல்லாமே, அதில் எதுவும் மாற்றுக்கிறது கிடையாது. அதை எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறோம் அப்படின்றது தான் நம்ம இங்கே விஷயமா இருக்குது. அதனால தான் ஐயா அவங்கள கேட்டாங்க, சரி நீங்கள் என்ன அந்த வாழ்க்கைனா அண்ட வாழ்க்கைனா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதுக்காக தான் கேட்டாங்க. ஏன்னா நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நம்முள் இருந்து இயக்கி கொண்டு இருக்கும் வள்ளல் பெருமான் அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அது எல்லாருக்கும் தெரியும் தானே. அதாவது எங்கே சத்சங்கம் நடக்குகிறதோ, எங்கெல்லாம் சத்திசாரம் நடக்கிறதோ அங்கே கூடி குழாவி நம்முள் இருந்து வள்ளல் பெருமான் விளங்குகின்றார். அது சத்தியமான உண்மை. அதை நாங்கள் பல வருஷமாக உணர்ந்துருக்கோம். அதாவது நம்ம பேசின விஷயங்களே நம்ம திருப்பி கேட்கும் போது அப்போ தான் தெரியும், இது நம்ம ஏதோ நம்மளோட விஷயம் இல்லை, இது ஏதோ ஒன்று என்ன பண்ணுறது ஒரு சக்தி. அந்த சக்தின்றது அருட்சக்தி நம்ம அறிவில் பதிந்து எது வேணாலும் வெளியே வரலாம், நமக்கு தெரியாது. அதே நேரத்தில் மொத்தம் அறிவாக தான் வெளியே வருமானு தெரியாது, குற்றம் கூட வெளியே வரும். அதை நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணி என்ன பண்ணிக்கணும், அதுக்கு தானே பகுத்தறிவு கொடுத்துருக்காங்க. உமேஷ் ஐயா பேசினார்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்கள் தப்பு. நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு ஒரு அறிவு கொடுத்துருக்காங்க, எதுக்கு தனித்தனியாக கொடுக்கணும்? ஒரே அறிவு கொடுத்து மொத்தமாக உட்கார வச்சு வேலையை முடிச்சிடலாமே. இல்லையே, தனித்தனியாக ஏன் அறிவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எது சரி தவறுன்னு உங்கள் இதுக்கே விட்டுருங்க. அருள் எத்தன்மை உடையதுங்க. கருதுவார் கருதும் வண்ணம், கேட்பார் கேட்கும் வண்ணம், நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ நினைக்கிற வண்ணம். அதாவது உங்களுடைய தன்மை எதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த தன்மைக்காகவும் விளங்கும் அருள். புரியுதுங்களா? அப்போ அருள் வந்து நன்மை தீமையே விலக்கி காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளல் பெருமான் நமக்கு அருள் நெறியில் சொல்லியிருக்காங்க. அருள் எத்தன்மை உடையது அப்படின்னா அருள் நம்ம புத்தி தத்துவன் ஆகிய ஆன்ம அறிவுக்கு. என்னங்க, ஒரு வார்த்தை கூட விட்டுறக்கூடாது. நம்ம எப்படி நீங்கள் பாடல்களில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு, பாடல்கள்லாம் நீங்கள் அவ்வளோ அற்புதமாக பாடுறீங்க. அதே போல் உரைநடை பகுதியும் நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. நீங்கள் உரைநடை பகுதியை மொத்தமாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிய வரும் அவர் பேசின வேகம் என்ன, அது எப்படி திருவுருள் காரியப்படாமல் இதெல்லாம் நமக்கு கிடைக்கல. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. எதையுமே நீங்கள் பிரித்தே பார்க்காதீங்க. இதுதான் முக்கியம், திருவருட்பால இது முக்கியம், இது முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை பார்க்கணும் சொல்லுங்கள்? எது நமக்கு வள்ளல் பெருமான் விருப்பப்பட்டு கொடுத்தது? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா மரணமில்லா பெருவாழ்வு பெறுவதுக்கு ஏதோ ஒன்று எல்லாருக்கும் என்ன இருக்குது, மரணமில்லா பெருவாழ்வு பெறணும்னு இருக்குது. அது ஏன்லாம் தெரில. ஆனால் என்ன பண்ணோம், ஐயா கேட்ட மாதிரி எனக்கு அந்த பை எடுத்துன்னு போனாங்க, அந்த மாதிரி எனக்கு ஒரு பை வேணும். அந்த மாதிரி வள்ளல் பெருமான் என்ன வாங்கிட்டு போனாங்க, கடவுள்கிட்ட மரணமில்லா பெருவாழ்வு வாங்கிட்டு போனாங்க. நமக்கும் மரணமில்லா பெருவாழ்வு வேண்டும். ஆமாம், கிடைக்கணும். அவருக்கு ஒன்று இருந்துச்சு இல்லை, இப்போ அவர்கிட்ட ஒன்று இருந்துச்சு, அவர் கொடுத்தாரு. நம்மக்கிட்ட அது இருக்கா, இருந்தால் நமக்கும் கடவுள் தான் கொடுப்பாரு, வள்ளல் பெருமான் கொடுக்க மாட்டார். திருப்பியும் சொல்கிறேன். ஏன்னா வள்ளல் பெருமானோட நிலை என்பது தான் என்ற ஒரு நிலை இல்லாத நிலை. நான் தான் ஆணவத்தை நீக்கின ஒரே ஒரு ஞானின்னு சொல்ல முடியாது. நம்ம வள்ளல் பெருமானை என்ன ஒரு வார்த்தைக்குள்ளே அடைக்க முடியும் அப்படின்னு கேட்டால் முடியாது. எந்த ஒரு வார்த்தைக்குள்ளும் அடைக்க முடியாது. ஆனால் அதை தான் சொல்கிறேன். கடவுளுக்குள்ளே அடைக்கும் போது நம்ம என்ன, கடவுளுடைய பெருமைகள்லாம் தெரிஞ்ச பிறகு நம்ம கடவுளை கூடவே வள்ளல் பெருமானை எடுத்துன்னு போய் நம்ம என்ன பண்ண மாட்டோம், உதைப்பார் நம்மளை. நமக்கு ஏதோ தெரியாதனால நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கடவுளை வள்ளல் பெருமானை கடவுள் நிலைக்கு எடுத்துன்னு போய் வச்சிடறோம். இது வள்ளல் பெருமான் நம்ம கூட இருந்ததாருன்னா என்ன பண்ணுவார், ஒரு உச்சி கூட்டினாருன்னா முடிஞ்சு போச்சு நம்ம கதை அப்படின்றாருன்னா முடிஞ்சிச்சு. கரெக்டுங்களா? இல்லை இல்லை இப்போ அம்மா கேட்ட வார்த்தைக்கு நான் அப்படியே இல்லை, ரொம்ப சரியான கேள்விங்க. ரொம்ப நன்றி. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறது இல்லை, நீங்கள் கேட்டதே ரொம்ப அதிகம். இல்லை இல்லை, நீங்கள் ஆல்ரெடி கேட்டதே ரொம்ப அதிகம், அதுக்கு பதில் சொல்கிறதே ரொம்ப கடினம். நான் அதுக்கு சொல்லிடுறேன், ரொம்ப எளிமையாக சொல்லிடுறேன். நீங்கள் என்ன சொன்னீங்க, 2 கலந்துட்டார் சொல்லிங்க. இதுக்கப்புறம் எங்கே வள்ளல் பெருமான் தனியாக இருக்காரு? இல்லை, நான் அதை தான் நானும் கேட்குறேன். அப்போ இல்லை
ஐயா நமக்கு இது புரியும், வெளியில் இருக்கவங்களுக்கு இது புரியாது. இவங்க வள்ளல் பெருமான கடவுளாக வழிபடுறாங்கன்னு தான் நினச்சிப்பாங்க. இது தவறு. நான் சொல்ல புரியுதுங்களா? வள்ளல் பெருமான் கடவுள் நிலை அடைந்தாருன்றதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கடவுள் நிலை அடைந்தாருன்றதுக்கு நான் திருப்பியும் சொல்கிறேன், நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னாலே அங்கே ஒருமையிலே இருந்து நம்ம பழகுவோம். ஏன்னா சுத்த சன்மார்க்கம் வரும்பொழுது எவ்வுயிரையும் தம்முயிராக பார்க்கும் உணர்வு அப்படின்றது அடிப்படை, அதுதான் சாதனம். அடுத்ததா கடவுள் வேற நம்ம வேற இல்லாத நிலையில தான் கடவுள் இருக்காருன்றதை புரிஞ்சுக்கிட்டு தான் சுத்த சன்மார்க்கம். நீங்கள் வள்ளல் பெருமான் ஒரு ஆள் தான் இப்படி இருக்காரு அப்படின்றது நீங்கள் யோசிக்க நம்மக்கிட்ட இப்போ நான் இருக்கு தான் இருக்கு, அது போகிற வரைக்கும் நமக்கு கடவுளை தெரிய போகிறதில்ல. கரெக்டு தானே? ஆணவம் அளவும் முழுதுமாக நீங்கும் போது தான் அது நீங்கும் போது நான் இருக்கும் இடத்தில் நாயகன் வந்து அமர்ந்தார் தான் சொல்கிறாரே தவிர்த்து நான் கடவுளானேன் அப்படின்னு எங்கன்னா சொல்கிறாரா? அருட்ஜோதி ஆனேன் என்று அரையப்பா மரசுன்றார். அருட்ஜோதினா என்ன, அருட்சிவம்னா என்ன, சுத்த சிவம்னா என்ன, பரசிவம்னா என்ன, மெய் சிவம்னா என்ன, இதெல்லாம் நமக்கு தெரியுமா? முதல்ல சிவம்னா என்ன? அப்போது இந்த அடிப்படை நிலையிலேருந்து போனால் தான் நம்ம சத்விசாரம் பண்ண முடியும். அப்போது ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு நம்ம இவ்வளோ டெப்த்தாக போனோம், ஆனால் இன்றைக்கி அந்த அளவுக்கு நம்ம போக முடியுமான்னு தெரியல. அப்போ மரணமில்லா பெருவாழ்வுனா என்ன, நமக்கு எதுக்கு, இதுதான் நம்ம வேணும். நான் என்ன சொல்ல வரேன், எதுக்குலாம் கூட விட்டுருவோங்கய்யா. ஐயா நான் எல்லாருக்கும் தனி பண்ணுற கருத்து இருக்குல்ல? என்ன இருக்கே, நிறைய தான் இருக்கு. எல்லாரும் ஒன்று சொன்னாங்க. ஆக்சுவலாக எதுக்கு தான் அந்த மரணமில்லா பெருவாழ்வு? அது வேணும்னு நீங்கள் இப்போ மரணமில்லா பெருவாழ்வு ஏன் வேணும்னு நினைக்கிறீங்க? சரி, அதாவது என் அறிவு கெட்டின அளவுக்கு நீங்களாம் சொன்ன மாதிரி நான் சொல்கிறேன், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களான்னு பாருங்கள். நான் அக்செப்ட் பண்ணிக்கலன்னா நான் இது என்னோட கருத்தாகவே விட்டுருங்க. அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் இந்த சபையோட கருத்து இது. நான் சொல்ல புரிஞ்சுங்களா? இப்போது நம்ம இவ்வளோ பேர் உட்காந்துருக்கோம், நான் சொன்னதை ஒத்த கருத்து உடையவர்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லாரோட கருத்தாக வச்சுப்போம். அப்படி இல்லைன்னா என்னோட கருத்தாவே நீங்கள் தனிப்பட்ட முறையிலே வச்சுக்கோங்க. சரிங்களா? வள்ளல் பெருமான் எவ்வுயிரும் இன்பம் அடைதல் பொருட்டு அவருக்கு மரணமில்லா பெருவாழ்வுலாம் அவர் கேட்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் உயிர்கள் வேறு தான் வேறு என்ற நிலையில் இருந்து அவர் வாழ்ந்தார். வாழும் பொழுது அவருக்கு கொடுத்த ஒரு விஷயந்தான் மரணமில்லா பெருவாழ்வு. அதை தான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இதோட முடிந்திருந்தா அப்படின்னு கேட்டால் இல்லை, அவர் கடவுள் நிலை அறிந்து அம்மையமாதல் அப்படின்றத நமக்கு சொல்கிறார். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு மரணமில்லா பெருவாழ்வு ஏன் வேணும் அப்படின்னா, எல்லா உயிர்களும் நன்மை அடைதல் பொருட்டு தான் நமக்கு முயற்சி செய்கிறோம். அந்த முயற்சிக்கு நமக்கு என்ன பண்ணல, நம்ம இந்த மனித தேகம் இதுக்கு போதுமானதா இல்லை. நான் சொல்ல புரியுதுங்களா? இது யாருக்குன்னா புரியுதா இல்லையா நான் சொல்கிறது? எனக்கு புரியலையா? இல்லை, நான் வெளிப்படையாக ஒரு உண்மையை சொல்லட்டுமா? கடவுள் எந்த உயிரியாக துன்புறுத்து வராங்க? நீங்கள் கடவுள் நிலையை அடையணும்னு நினைக்கிறீங்க, சரியா? கடவுள் எந்த உயிரியாக துன்புறுத்து வரா? ஆனால் நம்ம எந்த உயிரியாக துன்புறுத்துறோமா? இல்லை, தெரிஞ்சு பண்ணலன்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் தெரிஞ்சே பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. சரி, தெரிஞ்சே பண்ணுறவங்களாம் யார் யார் கை தூக்கும்? அப்போ நமக்கு மரணமில்லா பெருவாழ்வு சாத்தியமா? சாத்தியம் இல்லை. அப்போ கிளம்பிடலாமா? வேணும்ட்டீங்களே. சரி சரி, இப்போ இந்த அம்மா நான் தெரிஞ்சு பண்ணலைன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு விஷயம் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதாவது நான் இல்லைங்க, அதாவது எல்லா உயிரையும் நான் துன்புத்தான் வாழ்கிறேன்னு நீங்கள் டெய்லியும் விசாரித்து பார்த்தீங்க. ஆனால் நான் எந்த உயிரையும் கொள்கிற மாதிரி உங்களுக்கு தெரியல. கரெக்டாக? சரி, இதுக்கு ஒரு தலைப்பு இருக்குது, அதை படிச்சுக்கோங்க, இன்னும் நல்லா புரியும். அறிந்து செய்த பாவங்கள், அறியாத செய்த பாவங்கள் நமக்கு பெருமான் வந்து அருள் நெறியில் நமக்கு கொடுக்குறாரு. அந்த அருள் நெறியில் அறிந்து செய்த பாவம்னா என்னென்னா, நமக்கு தெரிஞ்சும் செய்கிறது. அதாவது மனதுக்கு புலன்பட்டோ இல்லை கண்ணால் பார்த்தோ காதால் கேட்டோ நம்ம ஏதோ ஒரு தவறு என்ன செய்கிறோம், தெரிஞ்சே ஒரு உயிரை துன்புறுத்துகிறோம் அப்படின்னா அது இம்சை செய்தல்னு பேருங்க. துன்புறுத்துறதுக்கு பதில் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம். என்னது? இம்சை செய்தல். ஒரு உயிரை இம்சை செய்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உயிரை எதுக்கு இம்சை செய்கிறோம்? நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருக்கலாம்ல, ஏன் நம்ம எழுந்துக்கிறோம்? எம்ஜிஆர் பாட்டு சொல்கிற மாதிரி தான், ஒரு ஜார் வயிறு இல்லைன்னா எழுந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஒரு ஜான் வயிறு பசிதே எழுந்து போகணும். அப்போ சாப்பாட்டுக்காக நீங்கள் எதனா துன்புறுத்துறீங்களா? முதல்ல நான் போய் விவசாயம் பண்ணுறேன், குத்தும் போது புழு இருக்கும், மணல் இருக்கும், அதில் எல்லா பூச்சி வண்டு கிண்டு எல்லாம் இருக்கும். அதை க்ளீன் பண்ணால் தான் நான் நாற்று நட முடியும். நான் மட்டும் சாப்பிட்லையே, எல்லாரும் தான் நான் எடுத்து கொடுக்குறேன் எல்லாருக்கும். அதாவது நான் வந்து சாப்பிட்டு ஆகணும்னா நான் விவசாயம் பண்ணி ஆகணும். அப்போ நான் கலப்பையை பிடிச்சி கீழே விழுதாலும் சரி, இல்லை நீங்கள் லேட்டஸ்ட்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சு விழுதாலும் சரி, அது எத்தனையோ உயிரினங்கள் வந்து அதில் கொல்லப்படுமானா கண்டிப்பாக கொல்லப்படும். ஏன் அப்படின்னா நேரடியாக நான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் எங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு பூச்சியோ ஒரு புழுவையோ கொல்லாத எங்களால் விவசாயம் பண்ண முடியல. அது நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நம்ம இதே வந்து நீங்கள் ஆர்கானிக் முறையில் பண்ணால் கூட சரி, நீங்கள் உழாத எதுவும் பண்ண முடியல. உழாத பண்ணுறதுக்கு என்ன முயற்சி வேணாலும் எடுத்தாலும் நீங்கள் எதனா ஒரு இடத்துல எதனா ஒரு செடி பிடுங்கி போடுற மாதிரி தான் இருக்கும், இல்லை எடுத்து போடுற மாதிரி தான் இருக்கும். களை கூட நீங்கள் எடுக்கிற மாதிரி தான் வரும், கையில் எடுக்கலாம். நீங்கள் பூச்சிக்கொல்லி அடிக்கலனா கூட ஒரு களையை எடுக்க வேண்டிய ஒரு நிலைமையை தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம்.
இப்போ அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு உணவுக்கு தேவையின் அடிப்படையில் நான் அந்த உணவு எனக்கு மட்டும் உற்பத்தி பண்ணல, என்னை சார்ந்தவங்களுக்கும் என்னை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன், கொடுத்துட்டும் இருக்கோம். அப்படியாப்பட்ட உணவு நான் தயாரிக்கிறதுக்கு பல உயிர்களை வந்து கொண்டு தான் நான் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. இதுக்கு என்ன சுத்த சன்மார்க்கம் நீங்கள் சொல்யூஷன் சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு தெரியல, சொல்லுங்கள். நீங்கள் சுத்த சன்மார்க்கம்னு வரும்போதே அதுக்காக தான் நான் அடிப்படையில் சமரச சன்மார்க்கம் சுத்த சன்மார்க்கம் சொன்னேன். நம்ம ஷடாந்த சன்மார்க்கம் சமரச சன்மார்க்கம் சுத்த சன்மார்க்கம் தான் வர முடியுமே தவிர்த்து நேராக நம்ம சுத்த சன்மார்க்கத்துக்கு வரணும்னா ரொம்ப கடுமையான ஒரு விஷயம். ஆனால் எளிமை தான், ஆனால் ரொம்ப கடுமையான விஷயம். சிம்பிளாக சாப்பிடாமல் இருந்துடலாம், பெருமான் இருந்திருக்காங்க, அப்படி தானே இருந்திருக்காங்க. நம்மளால் அது மாதிரி இருக்க முடியல. அப்போது உங்களோட முயற்சி என்ன முயற்சியாக இருக்குது அப்படின்னு தான் ஐயா வந்து உழுதல். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உழாமல் விவசாயம் செய்ய முடியுமா? சரி நீங்கள் தான் உழலை, இது சொல்கிற மாதிரி தான் சொல்லலாம். நான் கடையில் கொடுத்தா கடையில் வாங்கிக்கிறீங்க, அது நான் எதுவும் பண்ணலையே, எனக்கு எதோ கிடச்சிச்சு, அதை ஒருத்தர் உழுது தானே கொடுத்துருக்காங்க. அந்த அறிவு நமக்கு இருக்கும்ல. அதாவது ஆன்ம உருக்கம் எப்போது ஏற்படுங்க, ஒரு உயிர் துன்பப்படுகிறதாக கண்ணால் கண்ட போதோ இல்லை காதால் கேட்ட போதோ இல்லை இவ்வாறு உண்டாகும் என்று அறிந்த போதாயினும் ஆன்ம உருக்கம் ஏற்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஜீவகாரணிய ஒழுக்கம். கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் இப்போ நினச்சி பாருங்களேன், இந்த உழுது நமக்கு வர அரிசி, இப்போ மதியம் சாப்பிட போகிற அரிசி நமக்கு எப்படி கிடைச்சதுன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இவர் சொன்ன மாதிரி அவ்வளோ உயிர்களை வதைத்து நமக்கு என்ன கிடைக்குது, அந்த உணவு கிடைக்குது. இப்படிப்பட்ட அறிவு தான் நமக்கு இப்போ இருக்குது. சரிங்களா? ஓகே, இதுக்கான தீர்வுலாம் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் பார்ப்போம். ஆனால் வள்ளல் பெருமான் நமக்கு அடிப்படையில் நமக்கு இதெல்லாம் மீண்டு வர்றதுக்கு நமக்கு ஒரு வழி சொல்லியிருக்காரு. அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும்? இன்றைக்கி பாருங்களேன், எவ்வளோ நம்ம சின்ன விஷயமா தான் பேசியிருக்கோம். என்ன விஷயம்? கரிசலாங்கண்ணி பேசணும், அடுத்ததாக அதான் பல் தேய்க்கிறதை பற்றி பேசணும், அடுத்தது இப்போ சாப்பிட்றத பற்றி பேசணும். இதுதான் ஆக்சுவலாக பேசிக்காக நம்ம சுத்த சன்மார்க்கத்தில் பேச வேண்டியதெல்லாம் ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் தான். நம்ம என்ன செஞ்சிடணும்னா, நம்ம கடவுள் விளக்கம் நிறைய கொடுத்துட்டார் வள்ளல் பெருமான். அதனால் நம்ம ஆன்ம இயற்கை விளக்கத்தை நம்ம டைரெக்டாக பைபாஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னு நினைக்கிறோம்? கடவுள் விளக்கம். ஆன்ம இயற்கை விளக்கம்னா என்ன உங்களுக்கு புரிகிற மாதிரி அப்படின்னா, தயவு, ஜீவகாரண்யம், அருள், இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லலாம். இப்போது கடவுள் இயற்கை விளக்கம்னா என்ன? பெருந்தயவு. இது சின்ன அறிவு, அது பேரறிவு. இது ஒரு ஏகதேசம் அருள். ஐயா சொன்ன மாதிரி ஏகதேசம் நமக்குள்ளே இருக்குது, அருள் இருக்குது. அதை கொண்டு தான் நம்ம இப்போ இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம், இவ்வளோ விளக்கங்கள்லாம் பெற்றுட்ருக்கோம். பூர்ண அருளை பெறுறது என்ன அப்படின்றது அடுத்தது. நான் சொல்ல புரியுதுங்களா? அப்போது ஒரு விஷயமும் என்ன அப்படின்னா, ஆன்ம இயற்கை விளக்கம் இல்லாமல் கடவுள் இயற்கை விளக்கம் பெற முடியுமான்னு கேட்டால் பெற முடியாது. ஆனால் நமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதனும் சொல்லலாம், அதை சாபம்னு சொல்ல முடியாது, வரப்பிரசாதம் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இருந்தாலும் நம்ம நேராகவே கடவுள் விளக்கத்தை என்ன பண்ண ஆரம்பிச்சிடும். வள்ளல் பெருமான் துணையால் நமக்கு என்ன கிடச்சிச்சிங்க? கடவுள் விளக்கம் நிறைய கிடச்சிச்சு. ஐயா காலையில் பாடின பாட்டுகளில் எவ்வளோ விளக்கங்கள் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. ஒரு வார்த்தையை எடுத்துட்டோன்னா அதிலே முடிஞ்சிச்சே. நம்ம எப்படி இவ்வளோ கடந்து நம்ம எளிமையாக போகிறோம்? நம்மளால் முடியவே முடியாது. ஏன் போகிறோம் அப்படின்னா, நமக்கு தெரில, நம்ம இப்போ கடந்து போகிறோம். கரெக்டுங்களா? நமக்கு கடவுள் விளக்கம் என்னன்னே தெரியல, கடவுளோட பெருமையும் நமக்கு தெரியல. நம்ம என்ன பண்ணுறோம்? ரொம்ப எளிமையாக கடந்து போயிடுறோம். அப்போ ஆன்ம இயற்கை விளக்கம் இல்லாமல் கடவுள் இயற்கை விளக்கமாக நீங்கள் கையில் எடுத்து கொடுத்தாலும் அது வேஸ்ட்டு. இதுதான் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, ஆன்ம திருஷ்டின்னு கூட புரிஞ்சுக்கோங்க. ஆன்ம திருஷ்டினா என்னன்னு புரியுது இல்லையா? அதாவது அறிவு கண் திறந்தது அப்படின்னு அர்த்தங்க. நீங்கள் இப்போ நம்ம இந்த ஊனக்கண்ணால் பார்க்குறோம், அறிவு கண்ணால் பார்த்தா மட்டும்தான் என்ன தெரியுமா? என்ன தெரியும்? கடவுள் விளக்கம் தெரியும். இல்லைன்னா என்ன தெரியாது? அது ஒரு சாதாரண பாடலாகவோ இல்லை சாதாரண ஒரு உரைநடையாகவோ இல்லை சாதாரண ஒரு விண்ணப்பமாகவோ மட்டும்தான் தெரியுமே அடிய நமக்கு அது கடவுள் விளக்கமாக நமக்கு தெரியாது. சரி, ஐயா நேராகவே சாப்டருக்குள்ளே வந்துடுறாரு. இல்லை, கரெக்டு தான், நம்ம பேசிடலாமே, நேராகவே பேசிடலாமே. நெற்றிக்கண் திறந்தாதான் என்ன பண்ணோம்? இதெல்லாம் தெரியும்னு சொல்லியாச்சு. நெற்றிக்கண் என்றாலும் புருவ மத்தி என்றாலும் சிற்சபை என்றாலும் இப்போ தான் நம்ம ஏதோ சன்மார்க்கத்துக்குள்ளே வர ஃபீலிங்கே இருக்கு இல்லையா? இவ்வளோ நேரம் ஏதோ சாப்பாடை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, என்ன அடுத்ததா பல் தேய்க்கத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் பார்க்குறோம். கரெக்டுங்களா? இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம்? சன்மார்க்கத்துக்குள்ளே வர மாதிரியே நமக்கு கொஞ்சம் தெரியுது. ஏன்னா எல்லாருக்கும் நிறைய விளக்கங்கள் போய் சேர்ந்துச்சுங்க. என்னங்கய்யா, நிறைய எக்ஸஸாக போதுன்ற அளவுக்கு போய் சேர்ந்து போச்சுங்க. இப்போ ஐயாலாம் பாருங்களேன்,
தண்டமணியெல்லாம் பேச ஆரம்பிச்சாருன்னா, சுத்தசமாக பேச ஆரம்பிச்சாருன்னா, அவர் கொட்டுற விஷயத்தை நீங்கள் அள்ளிக்க தான் முடியாது. கரெக்டாக அவ்வளோ விஷயம் கொட்டுறாங்க. பட் நம்மளால் எடுத்துக்க முடியுதான்றதான் விஷயமே. எடுத்து நம்ம அதை எண்ணத்தை நம்ம வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் நமக்கு விஷயமா இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ ஐயா இதில் மரணமில்லா பெருவாழை ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்கய்யா. ஏன்னா அப்புறமா நாங்கள் டாபிக் மாற்றி போயிட்டோம்னா எங்களுக்கு புரியாது. அப்போ வள்ளல் பெருமான் வந்து எதுக்கு மரணமில்லா, சரி அந்த விஷயத்தை முடிச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே, ஏன்னா அதுக்கான விஷயம் தான் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நேராக. ஏன்னா மரணமில்லா பெருவாழ் எப்படின்னா ஆச்சு, ஏங்க நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, எனக்கு எப்படி மரணமில்லா அதை மட்டும் சொல்லுங்கள், அதெல்லாம் என்ன நான் பார்த்துக்கிறேன், வாங்கினா தெரிஞ்சுக்க போகிறேன். என்னங்க ஏன் கரெக்டு தானே? மரணமில்லா பெருவாழ் கொடுத்துட்டு பிறகு நான் தெரிஞ்சுக்க போகிறேன் அது எதுக்குன்ட்டு. ஆனால் மரணமில்லா பெருவாழ் எதுக்குன்னு நம்ம சொன்னோம், கொஞ்சம் ஞாபகம் இருக்குங்களா? அதாவது எவ்வுயிரும் இம்சை செய்யாமல் உங்களால் வாழணும்னா அதுக்கு அடிப்படையில் நீங்கள் சுத்த தேகம் என்பது ஒன்று நமக்கு அவசியம் வேண்டும். அது என்ன சுத்த தேகம் அப்படின்னா, அறிந்து செய்த பாவங்கள், அறியாத செய்த பாவங்கள் இருக்குல்ல, அறியாமல் கூட நீங்கள் ஒரு பாவம் செய்யவே மாட்டீங்க. நான் சொல்கிறது புரியுது இல்லையா? என்ன அறியாத செய்த பாவங்கள்லாம் என்ன அப்படின்னா, தூங்கும் பொழுது நீங்கள் ஒரு எறும்பு வருது, நீங்கள் கை போட்டிங்க, இல்லை அது மேலே பரண்டு பார்த்துட்டிங்கன்னா என்ன ஆகும்? போயிடும். குளிக்கும் போது தண்ணி ஊற்றுறீங்க, தண்ணி போகுது, பார்த்துருப்பீங்க. நம்ம சுத்த சமாதத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக இதை பற்றிலாம் யோசிச்சிருப்பீங்க. பாத்ரூம் போவீங்க, போகும்போது பார்த்தா அந்த பேசினில் எறும்பு இருக்கும், பாத்ரூம் போகிறதா வேண்டாவா அப்படின்ற தாட்ஸ்லாம் நமக்குள்ளே கண்டிப்பாக இருந்திருக்கும். இல்லாதவங்க நான் கிடையவே கிடையாதுன்னு சொல்லுவேன். நம்ம சுத்த சமாதத்துக்கு வந்தபோது இதெல்லாம் நமக்கு தெரிய தான் செய்யுது, ஆனால் இதுக்கு வழி தான் தெரில நமக்கு. ஆனால் வழி வள்ளல் பெருமான் நமக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதெல்லாம் துன்புறுத்தக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தோடு ஆன்மோர்க்கத்தோடு நீங்கள் வாழ்க்கை நடத்தும் போது மட்டும்தான் இதுக்கான வழியே பிறக்கும். அதுதான் ஆன்ம இயற்கை விளக்கம். அந்த ஆன்ம இயற்கை விளக்கம் என்பது இந்த உயிரை துன்புறுத்தாமல் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துதாங்க ஆன்ம இயற்கை விளக்கம். அப்போ அது எங்கே இருக்குது அப்படின்னா, ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற முழு பகுதி எல்லாமே என்னது? ஆன்ம இயற்கை விளக்கம். அப்போ நீங்கள் எதையாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எதை அறிந்து கொள்ள வேண்டும்? நீங்கள் யாருன்னா இப்போ புக்கு வச்சுருந்தீங்கன்னா எடுங்க ஐயா. நீங்கள் முதல்ல மரணமில்லா பெருவாழ் அறிந்து கொள்றதுக்கு முன்னாடி முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்? ஆன்ம இயற்கை விளக்கத்தை தெரிஞ்சுக்கணும். ஆன்ம இயற்கை விளக்கம்னா என்னங்கய்யா? ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஜீவகாருண்ய ஒழுக்கம் எவ்வுயிரும் துன்பம் செய்யாமல் எப்படி வாழ்றதுன்னு சொல்லி கொடுத்தது எதுங்க? ஜீவகாருண்ய ஒழுக்கம். கரெக்டு தானே? அதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்லை உயிர்களுக்கு நேருகின்ற இம்சையை போக்குறதுக்கு தான் ஜீவகாருண்யம் நானும் செய்யணும். அப்போ கடவுள் என்ன செய்கிறாரு? அப்போ கடவுள் என்ன செய்கிறாரு? நீங்கள் இதை செய்யணும்னு நினைக்கிறீங்க, அப்போ கடவுள் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? கடவுள் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? எங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காரு. அதுதான் எங்க விருப்பத்துக்கு நாங்கள் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் செஞ்சு. அதுக்காக தான் வள்ளல் பெருமான் ஜீவகாருண்யம் சொல்லி முடிக்கு நமக்கு சொல்லி சொல்லி பார்த்தாரு. கடைசியில் பிற உயிர்களுக்கு இம்சை உண்டாகாத நடத்தலே ஜீவகாருண்யம்ட்டார். என்ன சொன்னாருங்க? பிற உயிர்களுக்கு இம்சை உண்டாகாது நடத்தலே ஜீவகாருண்யம்ட்டார். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ இது புரிஞ்சிச்சா? நீங்கள் சொல்கிறது ரைட்டு, நாங்களும் அதானே செய்கிறோம். இல்லை அதுதான் சொன்னேனே, இம்சை உண்டாக. இப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி குளிக்கும் போதோ இது மாதிரி நடக்காதோ எதா இருக்கா? நடக்க தானே செய்யுது. தினந்தோறும் நம்ம பல் உயிர்களை இம்சை செய்து தானே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆமாம். இப்போ இம்சை செய்யாமல் நம்ம இன்னும் வாழலை. அப்போ நாங்கள் ஜீவகாருண்யமே பண்ணலன்றீங்களா நீங்கள்? ஆமாம், இன்னும் முழுமை அடையலன்னு தானே அர்த்தம். அதை வேற சொல்லி தான் புரியணுமா? ஐயா நாங்கள் அப்போ செய்யறதுல அப்போ ஜீவகாருண்யம் நாங்கள் பசிச்ச ஜீவர்களுக்கு சாப்பாடு போட்டுருக்கோம், வாரானா அன்னதானம் பண்ணுறோம், வாரானா அன்னதானம் பண்ணுறோம். அப்போ இதெல்லாம் கிடையாதுன்றீங்களா நீங்கள்? நீங்களும் கேள்வி கேட்குற மாதிரி நான் தவறாக எடுத்துக்க மாட்டேன். அது மாதிரி நான் சொல்கிற பதிலுக்கு நீங்கள் தவறாக எடுத்துக்கலாம், நானும் நிறைய பதில் சொல்லலாம். சொல்லுங்கள். சொல்லலாமா? ஏன்னா சபை இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சரி நீங்கள் சாப்பாடு போடுறீங்க, இது ஜீவகாருண்யம் சொல்லிங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அந்த சாப்பாடு உங்களுக்கு யார் கொடுத்தா? நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சம்பாதிச்சு வாங்குறேங்க. உயிர்களை இம்சை செய்யாது. நீங்கள் ஜீவகாருண்யம் புக் எடுங்க, ஜீவகாருண்யம் எடுங்க, எடுத்து கடைசி பக்கம், அதாவது 1வது பிரிவு இருக்கு இல்லையா, அந்த பிரிவில் கடைசி பத்தி அதை மட்டும் கொஞ்சம் படிங்களேன். அதை படித்த பாரு நீங்கள் செஞ்சீங்கன்னா அது ஜீவகாருண்யம், நான் இல்லைன்னே சொல்ல. முதல் பிரிவில் கடைசி பத்தி படிங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கம் உடையவர்களாகி ஆகி ஜீவர்களுக்கு பசியின் நீத்துங்க, அவ்வளோதான், மூடிடுங்க. இதுக்கு மட்டும் அர்த்தம் சொல்லுங்கள். திருப்பி பார்த்து சொல்கிறீங்களே மறுபடியும்? இல்லைங்க, பார்த்தா தான் எங்களுக்கு தெரியும். சரிங்க, சரி, எங்கள் அறிவு அவ்வளோதான். சரிங்க, பார்த்து தான் சொல்லுங்கள். நானே சொல்லட்டுமா? ஜீவகாருண்ய ஒழுக்கம் உடையவர்களாகி ஜீவர்கள் பசி என்கின்ற அபாயத்திலிருந்து அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னு மட்டும் சொல்லுங்களேன். படிச்சு தானே சொல்கிறீங்க அர்த்தம், படித்து சொல்லுங்கள். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு நாங்கள் செய்யணும்னு சொல்கிறாரு ஐயா. அதாவது தயாவனமாக இருந்து செய்யணும்னு சொல்கிறாங்க. ஜீவகாருண்யம் ஒழுக்கம் உடையவர்களாகி ஜீவர்கள் பசி என்கின்ற அபாயத்திலிருந்து நீக்கணும்னு சொல்கிறார். ஜீவகாருண்ய ஒழுக்கம்னா என்ன? அதான் இப்போ கேள்வி.
ஜீவகாருண்ய ஒழுக்கம்னா நீங்கள் என்ன சொன்னீங்க? சாப்பாடு போடுறதுன்னு சொன்னீங்க. அப்படி இல்லைல்ல? இல்லைங்கய்யா, உயிர்களுக்கு ஏற்படும் துன்பத்தை நீக்கிறது தான் சொன்னோம். அப்படி தான் சொன்னீங்க. ஆமா. ஆனால் இங்கே அந்த ஒழுக்கத்திலேருந்து அந்த துன்பத்தை நீக்கணும்னு சொல்கிறாரு. அப்படி இல்லைன்னா நீங்கள் சூப்பர் மார்க்கெட் வாங்கி போட்டுனே இருப்பீங்க. அது எவ்வளோ உயிரை கொண்டு தான் வந்துட்டு இருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போட்டுனே இருப்பீங்க. இதுக்கு என்னைக்கு தீர்வு வரும்? சாப்பிட்டவங்க பசி தீர்ந்துருவாங்க. முடிஞ்சிச்சு. உங்கள் டாஸ்க் கம்ப்ளீட்டட். ஏன்னா வள்ளல் என்ன சொன்னார்? பசிச்ச ஜீவர்களுக்கு உணவு விடுதல்னு சொல்றாங்க. அவன் பசிதோ இல்லையோ, நான் 1000 பேருக்கு செஞ்சுட்டேன், போட்டு தான் ஆகணும். கரெக்டுங்களா? சாப்பிட்டு தாங்க ஆகணும் அவங்களாம். அதான் வேறு வழி இல்லை. இப்போ நீங்கள் சாப்பிட போக முடியுமா? சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா சாப்பாடு செஞ்சுட்டோம், 1000 சாப்பாடு செஞ்சுட்டோம், சாப்பிட்டு தான் ஆகணும். இப்போ அது அன்னதானம் கிடையாதா? நீங்களே தான் சொல்லிட்டீங்க, அது பேர் அன்னதானம், அது ஜீவகாருண்யம் அல்ல. சரி, ஜீவகாருண்யம்னா என்னன்னு சொல்லுங்க. இப்போ அதுதான் பசிச்சது. அதில் 10 பேர் வந்து சாப்பிட்றாங்க இல்லையா பசியோட. அதாவது 100ல் 10 பேர் வந்து சாப்பிட்றாங்க. சரி, ஓகே. ஒருத்தர் சாப்பிட்டா கூட அந்த பலன் வந்துரும்ல. அந்த 10 பேர் தினந்தோறும் வருவாங்களா? தினந்தோறும் வருவாங்களா? ஆமா, வருவாங்கயா. கடவுள் அனுப்புவார். கடவுள் அனுப்புவார். சரி, இன்னொரு லைன் படிக்கிறீங்களா? எடுங்க. எனக்கு இது பக்கம் தெரியாது, தள்ளிட்டே வாங்க, நான் சொல்கிற பக்கம் எடுத்துக்கிறீங்களா? ஜீவகாருண்யம்னா என்னங்க? ஐயா சொன்னது பசி ஆற்றுவித்தல்னு சொல்லியிருக்காரு. அப்படி தான் சொல்லியிருக்காரான்னு பார்ப்போமா? ஐயா, சாப்பாடு போட்டா நிறைய புண்ணியம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அருள் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதனால நாங்க எங்களால முடிஞ்ச முயற்சியை வந்து நன்முயற்சி வந்து எடுத்துட்டு தாங்க இருக்கிறோம். அதாவது நம்ம ஒரே டாபிக் தான் பேசிட்டு இருக்கோம். சாப்பாடு போட்டால் அருள் கிடைக்குமா, ரெண்டாவது இதுதான் மரணமில்லா பெருவாழ்வு தருமா, அதுலேயுமே இது கடைசியாக பேச வேண்டியது நீங்கள் முதல்ல எடுத்துட்டீங்க. இது இல்லாமல் வேறு நிறைய பேர் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அருள் கிடைக்குமானா கிடைக்காது. முதல்ல அதை சொல்லி முடிச்சிடும். நம்ம சொல்ல புரிஞ்சிச்சா? ஆமாங்க, இது இல்லாத நாங்கள் வழிபாடு பண்ணுறோம் தனியாக சபையில். இல்லை, நம்ம பேசுறது தெளிவாக சொல்லிட்டோம். வேணான்றதை அப்போ லாஸ்ட்டாக பேசிக்கலாமாங்கய்யா? ஏன்னா நம்ம இப்போ வேணுன்றதை பேசணுன்னு தான், ஏன்னா டைம் நமக்கு குறைவாக இருக்கிறதுனால. சரி, அதாவது என்னென்னா வேணான்ற விஷயம் நிறைய இருக்குது. அதை பற்றி பேசுவோமா இல்லை வேணுன்றதை பற்றி பேசுவோமா? ஏன்னா நிறைய வேணான்றதை பற்றி தான் இன்றைக்கி நிறைய பதிவுகள். ஐயா கூட சொன்னாங்க பாருங்கள். ஐயோ, என்ன சொல்கிறதுனே தெரியல. அதாவது என்ன வேணாவோ அதை தான் நம்மளை பேசவே வைக்கிறாங்க. இப்போ நம்ம தலைப்பு ஏன் ஐயா கிட்ட, ஐயாலாம் நான் வந்து ரொம்ப ஐயா வயசில் பெரியவங்க அப்படின்றதெல்லாம் விட நான் ரொம்ப மதிக்கிறேன். ஏன் மதிக்கிறேன் அப்படின்னா, பேசுகிறவங்க கிட்ட தலைப்பு கேட்குறதே ஒரு மிக சிறந்த ஒரு நல்ல ஒழுக்கம். ஆக்சுவலாக தலைப்பு கொடுத்துட்டு பேச சொல்கிறவங்க தான் நிறைய இன்றைக்கி. நீங்கள் கொடுத்துட்டீங்க தலைப்பு, ஐயா மாதிரி பேசி தான் ஆகணும். வள்ளல் பெருமானுக்கு எனக்கு கொடுத்த வரம் என்ன? தலைப்பு நீயே கொடு, நீயே பேசு. இதுக்கு மட்டும் இல்லைங்க, 200 நிகழ்ச்சி காஞ்சிபுரத்தில் நடத்தணும் இல்லையா, அதுக்கு முழுவதுமாகவே தலைப்பு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் என்னென்னவோ சொன்னாங்க. எங்களை இப்படி செய்ய விடல, அப்படி செய்ய விடல, அவங்க இஷ்டத்துக்கு பண்ண சொன்னாங்க, அப்படி இப்படின்னு ஐயா வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் தெரியும். ஒரு விஷயம் கூட நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க தான் சொன்னாங்களே தவிர்த்து எங்களை இதுதான் செய்யணும், இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்ல. ஆனால் ஒரு விஷயம் பேச சொன்னாங்க. அது என்னது? அன்றைக்கி இருந்த ஹாட் டாப்பிக்கை பற்றி பேசணுன்னாங்க. அதை வாயில் சொல்லாமையே பேசி முடிச்சுட்டேன் நான். அது என்னன்னு தெரியும், ஐயாவுக்கும் தெரியும். சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லி உச்சம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது ஹாட் டாபிக். அன்றைக்கி பேசி ஆகணுன்ட்டாங்க. அதாவது என்ன சொல்கிறதுனா, இது ஒரே ஒரு சங்கடம் மட்டும் தான் நமக்கு இருந்துச்சு தவிர வேறு எந்த சங்கடமும் இல்லை. எப்பவுமே சுத்த சன்மார்க்கம் என்பது எதையும் மறுத்து பேசுவது சுத்த சன்மார்க்கம் அல்ல. நம்ம எதையும் யாரையும் நம்ம பேதப்படுத்தி பார்க்குறதோ வேற்றுமை படுத்தி பார்க்குவது சுத்த சன்மார்க்கம் கிடையாது. எவ்வுயிரும் தம்முயிராக பார்க்கும் இடத்துல போய் இது இல்லைன்னு சொல்லுங்கள், இதுதான் சொல்லுங்கள். இது இல்லைன்னு சொல்லாதீங்க, இதுதான் சொல்லுங்கள். எது வேணாலும் சொல்லலாம். கரெக்டுங்களா? இப்போ நம்ம எதுதான் சுத்த சன்மார்க்கம்னு பேசணுமோ அதை தான் பேசணும். எது சுத்த சன்மார்க்கம் இல்லைன்றதை நம்ம பேசணும் அப்படின்னா அதுக்கு டைம் போதவே போதாது. ஏன்னா அவ்வளோ இருக்குது. நான் சொல்ல புரியுதுங்களா? ஏன்னா இன்றைக்கி நிறைய அந்த மாதிரி போயிடுச்சு. அப்போ சனாதன தர்மம் தவறு அப்படின்னு சொல்லாமல் எது தர்மம்னு பேசணுன்னே முடிஞ்சு போச்சு டாப்பிக்கே. அன்றைக்கி தர்மம்னா ஒன்று தாங்க, அது தயை. அந்த தயையே ரெண்டாக பிரித்து சொன்னார்னா ஏன் அப்படின்னா, நமக்கு மனம் என்ற கருவி அப்படி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. மனம் அந்த கருவி எப்படின்னா பிரித்து பார்க்க தான் தெரியும். அதுக்கு நான் சொல்ல புரியுங்க, ரெண்டாக பார்த்தா தான் 0 1 கம்ப்யூட்டரில் கோடு வரும் இல்லையா, 0 1 அப்படின்றது தான் பைனரி கோடுன்னு சொல்லுவாங்க. இதனுடைய ஃபுல் லாங்குவேஜ் தான் எல்லாமே என்னது, கம்ப்யூட்டரோட நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி அது அனலாக் அவுட்புட்டாக கூட வரும். 0 to 10 வோல்ட்டில் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி வேல்யூஸ் வரும். அதாவது நீங்கள் கொடுக்குற அவுட்புட் இந்த லைட்டை வந்து பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணோம் கம்மி பண்ணோம் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக மட்டும் 0 1 இல்லைங்க டெக்னாலஜி. நீங்கள் அதை எதை இன்க்ரீஸ் பண்ணனாலும் கம்மி பண்ணணும், அந்த ஃபேன் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணோம் கம்மி பண்ணோம், எதை பண்ணனாலும் என்ன வேணும், 0 1 தானே லாஜிக்கு. அதில் எதுவும் மாற்று கருத்து கிடையாது. பட்டு புடவை நெய்யறது கூட என்ன தான் லாஜிக்கு, 0 1 தான் லாஜிக்கு. அதெல்லாம் அந்த ஓட்டை அது ஒரு இது இருக்கும். அதுதான் அந்த கம்ப்யூட்டரில் டிசைன், அந்த பேட் ஒன்று கொடுப்பாங்க. அப்போது எல்லாமே இங்கே என்னவா இருக்குது, 0 1 தான் இருக்குது. அந்த 0 1ல இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது என்னென்னா, மனுஷனை விட அது சிறப்பாக
செயல்படுதுன்றத கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் சிறந்து விளங்க நமக்கு ஒரு சோர்ஸ் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்களே தவிர்த்து, பட் அதுவே சிறந்ததுன்னு நம்ம பேச போனால் அது சரியானது கிடையாது. அதனால் நம்ம எதை சரி தவறுன்றது பார்த்து இது பண்ணுறதுக்காக தான் மனதை கொடுத்துருக்காங்க. நமக்கு மனதை எதுக்காக கொடுத்துருக்காங்க? பேதப்படுத்தி காட்டும். அதில் உச்சபட்சமாக நமக்கு வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, தயவை ரெண்டாக பிரித்து காட்டுறாரு. தயவு செஞ்சு இந்த பாயிண்ட்டை ரொம்ப நோட் பண்ணி நீங்கள் கேட்டுக்க வேண்டிய பாயிண்ட் இது. என்ன பாயிண்ட்டுங்க? நமக்கு நம்ம மனம் கொடுத்தது இரண்டாக பார்க்குறது தான் அதுக்கு தெரியும், மனதோட டிசைன். ஏன் அப்படி கொடுக்கணும்? அதை கண்டுபிடிச்சி சொன்னவர் தான் வள்ளலார். மற்றவங்க எல்லாரும் மனதை புதைனாங்க, மனதை சமாதி பண்ண சொன்னாங்க, மனதை என்னென்னவோ பண்ண சொன்னாங்க. ஆனால் வள்ளல் பெருமான் தான் என்ன பண்ண சொன்னார்? மனதை அறிவாக மாற்றுங்கன்னு சொன்னார். மனதை அறிவாக மாற்றுங்க. ஏன்னா நமக்கு அறிவு இழந்துட்டோம், அதனால் மனதை என்ன பண்ணிக்கோங்க? அறிவாக மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம மனதை பேதை பற்றி தான் நமக்கு என்ன பண்ணுது? காட்டுது. அப்போது தயவை என்ன பிரித்து காட்டுறாரு. எப்படி பிரித்து காட்டுறாரு? ஜீவ தயவு, கடவுள் தயவு. அப்போ ஆன்ம இயற்கை விளக்கம்னா என்னங்க? ஜீவ தயவு. கடவுள் இயற்கை விளக்கம்னா என்னங்க? கடவுள் தயவு. ஜீவ தயவுனா என்ன? ஜீவகாருண்யம். கடவுள் தயவுனா அருள். அப்போது ஜீவகாருண்யம் என்கின்ற ஜீவ தயவை வைத்து தான் கடவுள் தயவாகிய அருளை பெற முடியும். அதுக்கு நம்ம இப்போ இனிமேல் நம்ம பேச போகிறோம். இதுக்கு முன்னாடி வேறு யாருக்குன்னா இது இல்லாமல் வேறு வகையால் அருளை பெற முடியும், அருளை பெறாமலே மரணமில்லா பெருவாழ் பெற முடியும், அப்படி எதனா இருக்கான்றது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேளுங்க. அருளை பெறதுக்கு இது ஒன்று தான் சொல்லியாச்சு, நான் வேறு எதையும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நீங்கள் நாங்கள் இதெல்லாம் செஞ்சிட்ருக்குமே, இதனால் அருள் கிடைக்காதா அப்படின்ற கேள்விகள் எதாவது இருந்தால் சுருக்கமாக முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? அருளை பெறதுக்கான விஷயத்தை மட்டும் பேச ஆரம்பிக்கலாம். எதுக்கு தேவையில்லாமல் அருளை இதெல்லாம் அருளை பெறக்கூடாதுன்றதுக்காக எதுக்கு உட்காந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு? சரிங்க, அப்போ நாங்கள் டெய்லி நாங்கள் வழிபடுற விஷயத்தெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லுங்க. அதன் மூலமா அருள் பெற முடியுமான்றது? இல்லை, பெற முடியாதுன்னே சொல்லியாச்சு. நீங்கள் பெற முடியாதுன்றதுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் இப்படி செஞ்சோமே இதுக்கு என்ன பலன் வேணால் கேளுங்க. நான் சொல்ல புரியுது இல்லையா? ஓகே. நாங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னா, வள்ளல் பெருமான் உருவ சிலையை வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். இது ஜீவகாருண்யமா? இல்லை, நீங்களே சொல்லியிருக்காரு. நடந்த ஒன்று உரையத்தில் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு நடந்த ஒன்று உரையத்தில்? நடந்த ஒன்று உரையத்தில் வந்து சிலை வழிபாடு செய்யலாம்னு சொல்லியிருக்காரு. செய்யலாம் தான் சொல்லியிருக்காரா? அதனுடைய முடிவில் என்ன தான் சொல்லியிருக்காரு? நடந்த ஒன்று உரையத்தில் நீங்கள் உருவ வழிபாடு செய்யலாம்னு சொல்லியிருக்காரு. அதனால் நாங்கள் சபையில் வந்து வள்ளல் பெருமானோட படமோ சிலையோ, அதாவது அவரவர்கள் பக்குவத்துக்கு தகுந்தவாறு அவரவர்கள் நீங்கள் என்னென்ன அடுத்தடுத்த இதுக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நான் ஒரு இன்டெப்த் பாயிண்ட் அதில் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு. அதை நம்ம என்னென்னு பார்ப்போமா? அதாவது அதில் என்ன சொல்லாருன்னா, இந்த தூளம் இருக்குல்ல, அந்த தூளம் தானே, சிலைனா ஒரு தூளம் தானே, அதுலேருந்து மாட்டுக்கிட்டு ஒரு அணுவால் ஆன தூளம் தானேங்கய்யா சிலை. எதில் நீங்கள் செஞ்சாலும் சரி, தங்கத்தில் செய்யுங்க, வைரத்தில் செய்யுங்க, எதில் வேணாலும் செய்யுங்க. சிலையை எதில் செய்வீங்க? தூளத்தில் செய்வீங்க. அதில் பிரகிருதின்னு ஒன்று சொல்கிறாரு, கரெக்டுங்களா? இதே நடந்த ஒன்று உரையத்தில் தானே சொல்கிறாரு. அதுனாங்கய்யா காரண பிரகிருதி, மகா காரண பிரகிருதி அப்படிலாம் சொல்கிறாருங்களே. அதில் 4 விஷயம் சொல்கிறார். பிரகிருதிலாம் சொல்லிவிட்டு 5 விஷயம் சொல்லும் போது அந்த 5வது மகா காரண பிரகிருதின்னு சொல்கிறாரு. அதை வந்து என்ன பண்ண முடியாதான்? மனதாலேயே உங்களால் இது பண்ண முடியாதுன்னு சொல்கிறார். மனதால் கூட உணர முடியாதுன்றார். நான் சொல்ல புரியுதுங்களா? மனதாலேயே உணர முடியாதுன்னு சொல்கிறார். மனதாலே உணர முடியாதுன்னா உங்களால் முடியாதுன்னு அர்த்தம். இதை வேற வெளிப்படையாக சொல்லணுமா? நான் மனதாலே முடியலன்னா கண்ணால் பார்த்து ஒருத்தனுக்கு கண்ணே தெரியலையா? எந்த கண்ணே? இந்த கண்ணே தெரியலையா? நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க? இல்லைங்கய்யா, நான் என்ன சொல்கிறேன், கண்ணு தெரியாதவங்க அறிவு கண் திறக்காதுன்னு சொல்ல வரல. கண்ணு தெரியாதவங்க சிலை வழிபாடு எதுக்கு செய்கிறீங்கன்னு கேட்குறேன். நான் சொல்ல புரியுதா? என்ன கண்ணு தெரியல? அப்படிதானே அவர் சொல்றாரு. மகா காரண பிரகிருதின்னு ஒன்று இருக்கு, அது கண்ணாலே இல்லை மனதால கூட பார்க்க முடியாதுன்றாரு. பிரம்மம்னு ஒன்று சொல்றாருங்க. அது என்னங்க? அதில் பிரம்மம் அப்படின்னு தானே சொல்றாரு. அதில் பிரம்மம்னா என்ன? சரி, பிரம்மம்னா கடவுள்னே வச்சுப்போமே, மதத்தில் சொல்ற மாதிரி பிரம்மம். ஏன் சொல்றாரு? சமயத்தில் உரைநடை படிச்சிருந்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். உரைநடையில் நமக்கு என்ன சொல்றாருங்க? பிரம்மம் கடவுள். மதத்தில் பிரம்மம் வந்து ஏகம், மற்றவங்களாம் யார்? அநேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உரைநடையில் அந்த பகுதி தெரிஞ்சால் நீங்கள் படித்து பாருங்கள். அதனால் கடவுள் அப்படின்றது தான் குறிக்கும். பிரம்மம்ன்றது எதை குறிக்கும்? மதத்தில், நான் சொல்கிறது மதத்தில் பிரம்மம் என்பது கடவுளை குறிக்கும். அந்த கடவுள் நீங்கள் பிரம்மத்தை வழிபட வேண்டும் என்றால் ஆத்ம ஞானத்தால் தான் முடியும்னு சொல்லியிருக்காரு. அதே நடந்த ஒன்று உரையத்தில் உங்களுக்கு ஆத்ம ஞானத்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? பிரம்மத்தை வழிபட முடியும். இல்லை, உணர முடியும். நீங்கள் உணரவே முடியும். உணராத ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் வழிபாடு செய்வீங்க?
அதுதாங்க நாங்கள் வழிபாடு வந்து தீப வழிபாடு செய்கிறோம். அதனால தான். சரி, இப்போ சிலையிலேருந்து அங்கே போயிட்டீங்க, அதனால தான். ஆமாம், நாங்கள் ஒரு 4-5 ஐட்டம் வச்சுருக்கோம். என்ன பண்ணுறோன்னு சொல்கிறோம். இல்லை நீங்கள் சிலை வைத்து வழிபாடு செஞ்சால் அருள் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும்னு சொல்கிறாருல்ல. எங்கே கிடைக்குன்னு சொல்லியிருக்காரு? நடந்த ஒன்று முறையெல்லாம் சொல்கிறாரு. அதான் சொல்கிறாரு, போன்றவர்கள் வந்து இறந்த உயிர்களை எழுப்பியிருக்காங்கன்னு கூட சொல்கிறாரு. கரெக்டுங்களா? அது கடவுள் தயவில் ஒன்றே ஒன்றுங்க, ஏகதேசம். உங்களுக்கு ஏகதேசம் வேணுமா, முழுமையாக வேணுமா? நீங்கள் கேட்டது மரணமில்லா பெருவாழ்வு. உங்களுக்கு ஏகதேசம் அது ஒரு சித்துக்கள்ங்கய்யா. சித்துக்கள் வேணுமா? சித்துக்கள் வேணுமா, மரணமில்லா பெருவாழ்வு வேணுமா? ஏங்க எனக்கு சித்தும் வேணும், எல்லாம் வேணும்ன்றது தான் நான் வந்து ஒட்டுமொத்தமாக மரணமில்லா பெருவாழ்வு கேட்குறேன். ஓஹோ, அப்போ இது இன்க்ளூசிவ் ஆஃப் பேக்கேஜில் மாதிரி கேட்குறீங்க. எனக்கு 1-2 பத்தாது இல்லை. ஏன்னா வள்ளல் பெருமானுக்கு அதெல்லாமும் இருந்துச்சு, எல்லாமே இருந்தது. சரி, ஓகே. அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இப்போ சிலையை வைத்து வழிபாடு செய்ய போகிறீங்கன்னா என்ன நடக்கும்னு நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதை எப்படி செய்யணும்னு வள்ளல் பெருமான் சொல்லிட்டு அதை வேணான்னு சொல்லியிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, அப்ப நான் ஒண்ணு சிலை வழிபாடு எப்படி செய்யணும்னு சொல்லி அதை வேணான்னு சொல்லியிருக்காரு. நான் அதாவது 1-2 பண்ணலைங்க. நீங்க பிள்ளையார் பாலத்தை என்ன பண்ணீங்க சொல்லுங்களேன். அது சொன்னா தெரிஞ்சிரு போகுது. சொல்லுங்க. வள்ளல் பெருமான் உருவ சிலையை வந்து வழிபாடு செய்றோம். சரிங்க. அப்புறமா தீப வழிபாடு செய்றோம். சரிங்க. அதுக்கு அப்புறம் மகா மந்திர வழிபாடு செய்றோம். சரிங்க. அகவல் பாராயணம் செய்றோம். சரிங்க. அகவல் வழிபாடு செய்றோம். சரிங்க. திருமந்திர ஓதி வழிபாடு செய்றோம். சரிங்க. அப்புறமா ஞான மூலி இது திருமுறைகளை, திருமந்திரம் இல்ல, திருமுறைகளை ஓதி வழிபாடு செய்றீங்க. சரி, திருமுறையில ஓதி நான் மத்தது கூட ஒண்ணுத்தையும் உள்ள 1ஆம் திருமுறையிலிருந்து 6ஆம் திருமுறை வரைக்கும். சரி, சரிங்க. அதுக்கு அப்புறம் வந்து ஞான மூலி கொண்டு ஐயா சொன்ன தினம் தினம் நானே அந்த வார்த்தையை நானே சொல்லிடுறேன். தினம் தினம் எவ்வகை தந்தத்தினாவது உட்கொள்ள வேண்டும். அந்த தந்தத்தில் நீங்க உட்கொள்றீங்க. சரி, ஓகே. சரிங்க. சுத்த சன்மாக ஆகாரம் சாப்பிடுறோம். அதாவது சர்க்கரை புழுக்காத வசதிகளே சாப்பிடுறீங்க. சரி. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா குலை தவிர்த்து வாழறோம். குலைத்தொலை உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு குலைத்தொலை நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க அதானே? சரி, நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க. அப்புறம் வந்து சத்விச்சாரம் பண்றோம், பரோபகாரம் பண்றோம். ஐயா, நீங்க நிறைய பண்றீங்க பொழுதுங்க. நான் என்ன சொல்றேன்னா, நாங்க சொல்லுங்க அவர் பண்ணிருக்காரு, நான் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்றேன். சரி, நீங்க சொல்லி முடிச்சிருங்க. வேற என்னெல்லாம் பண்றீங்க? அதுக்கப்புறமா இதுலயே வந்து சத்விச்சாரம்னா நாங்க எப்படி பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல அது வேணாம், நம்ம டெப்த்து போக வேணாம். என்னென்னலாம் பண்றீங்கன்னு சொல்றீங்க. பரோபகாரம் பண்றீங்க, அப்புறமா எல்லாருக்கும் சத்விசாரம் பண்றீங்க. ஐயோ, நீங்க பரோபகாரம்னு அன்னதானம்னு சொல்லாதீங்க. நீங்க பரோபகாரம் பண்றேன்னு சொல்லுங்க, வெளியே தெரிஞ்சிடும் அது. வேணாம் அது. சரிங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா 6 கால வழிபாடு பூஜை பண்றோம். பெரிய வேலைலாம் பண்றீங்க. அப்புறம் அதிகாலை வந்து எழுந்து சத்விச்சாரம் பண்றோம், வழிபாடு செய்றோம். அதிகாலையில எழுந்து ஆன்ம நிகழ்ச்சியுடன், ஏன்னா அவர் வந்து அமுத காத்து வருதுன்னு சொல்லிருக்காரு, சொல்றாரு. அதனால வந்து ஃபுல்லா புடிச்சி காலையிலே புடிச்சி நாங்க ஃபுல்லா புடிச்சிட்டனா அது நைட் வரைக்கும் அது எனர்ஜி அப்படியே இருக்கும். சரிங்க, ஓகே. ரெண்டாவது வந்து வயசாகாதுன்னு வேற சொல்லிருக்காங்க, அமுத காலம். சரி, சரிங்க, ஓகே. நோயெல்லாம் தீர்ந்துருன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் தூங்கிடுவீங்களா எப்படி? ஆமாங்க, தூங்க தானே கேட்போம். ஏன்னா அவ்வளோ டெய்லியும் எழுந்து பண்ணுறீங்கன்னா அப்போ அதுக்கப்புறம் தூக்கம் வரும்ல, அதுக்காக கேட்டேங்க. ஏன்னா எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கும் இல்லையா, 2 மணிக்கு அதிகாலைங்க. ஏன்னா யாமம் என்பதுண்ணா, அதாவது என்னங்க அது அதிகாலைனா 2 மணி தான். 2 மணிலேருந்து ஆரம்பித்தா தான் அதிகாலை, கரெக்டுங்களா? அந்த அதிகாலை 2 மணிலேருந்து வைகரை, கரெக்டான வார்த்தைனா வைகரை. வைகரை பொழுதுலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா 6-6:30 வரைக்கும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிக்கலாம், அமுத காத்தை வாங்கிடுவீங்க. ரைட்டு, ஓகே. அதுக்கப்புறம் அலை வச்சு அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க தான் நான் கேட்குறேன். நீங்கள் அதெல்லாம் செய்கிறீங்க, எனக்கு புரியுது. சரி, சரி. ஏன்னா அது அவ்வளோ தூரம் முடிச்சிருக்கீங்கன்னா சீக்கிரம் அது பண்ணதானே ஆகணும். அப்புறம் அதுக்கப்புறமா வந்து சமய ஆச்சாரங்களை தவிர்த்துருவோம். சமயத்துல மதத்துல சொல்லிக்கின்ற என்ன ஆச்சாரங்களை தவிர்த்துருவோம். அதாவது விபூதி வைக்க மாட்டீங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சில சிலை வழிபாடு செய்ய மாட்டீங்க. இல்ல அப்படி சொல்றேன் நான் சொல்றது, அங்க கோயில் போறது. ஓ, அதாவது அங்க போய் செய்ய மாட்டீங்க, ஆனா இங்க செய்வீங்க, விபூதிலாம் எடுப்பீங்களா? ஆமாங்க, இங்க நம்ம சன்மார்க்க முறைப்படி நான் தீபம் காட்டுவோம். ஏங்க தயவு செஞ்சு சன்மார்க்க முறைப்படின்னு சொல்லாதீங்க, உங்க முறைப்படி. உங்க முறைப்படி என்ன செய்வீங்க? இது சன்மார்க்க முறைப்படி நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஐயா கருத்து சொல்லுங்க. இல்ல அதாவது நீங்க நினைச்சதெல்லாம் என்னென்ன செய்றீங்களோ அதெல்லாம் சொல்லிட்டு வரீங்க. ஆமா, அதுதானே நான் சொல்றேன். அதே சொல்லிட்டு வாங்க, அப்படினே சொல்லுங்கன்றேன். அதுக்கப்புறம் 1 hour யோகா பண்ணுவோம். யோகா 1 hour பண்ணுவீங்க. சரி, சங்கத்திலே பண்ணுவீங்களா, சபையிலே? ஆமாங்க, சரி. முடிஞ்சா சங்கத்துல பண்ணுவோம், இல்லனா வீட்ல பண்ணுவோம். வீட்ல பண்ணுவீங்க. முதல்ல அதை பண்றீங்க. சரி, ஓகே. உடம்பு ஹெல்த்தியா இருக்கும். ரைட். அதுக்கப்புறமா வந்து மன ஒருமைப்படுறதுக்கு மன ஒருமைப்படுறது. மன ஒருமைப்படுறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து தீட்சை கொடுத்துருக்காங்க வரலாறு முறைப்படி. அதனால அந்த தியானம், தவம், சத்தியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆமா. சரி, ஓகே. வாங்கி நாங்க வந்து
டெய்லி அதை வந்து ஒரு மணி நேரம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ. அதை கேட்டால் சொல்ல மாட்டீங்க, ஏன்னா சத்தியம் போட்டுக்கிறீங்க, அது வெளிப்படையாக சொல்ல மாட்டீங்க, அது அவங்ககிட்ட தான் போய் தெரிஞ்சிக்கணுன்றீங்க. சரி ஓகே, அது வேணாம் நமக்கு. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தியானம் தவம் இதெல்லாம் பண்ணுவோம். சரி, அதுக்கப்புறம் வந்து நிறைய பண்ணுறீங்களேங்க, யோகம் தியானம் தவம். சரி அப்புறம் பார்ப்போம், டைம் தான் பத்தலை. சரி என்னதான் பண்ணுறது, வேலைக்கெல்லாம் வேற அதுக்கு தான் சாப்பாடு போடுறோமே சபையில், சாப்பிட்டு நீங்கள் மாதிரி பண்ணினே இருக்கலாமே, பிரச்சனை இல்லையா? நம்ம சாப்பாட்டுக்கு ஒன்றும் பண்ணல. ரைட், அது வேறு ஒன்றும். சரி ஓகே. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா புத்தகம் படித்தல். புத்தகம் படிக்கிறீங்க, யூடியூப் பார்த்தல். யூடியூப் பார்க்கறது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் பதிவாக போடுறது வேற. ஆமாங்க ஆமாங்க. சரிங்க, ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாருக்கும் சொன்னல நான். உங்களுக்கு அப்போ விஷயம் ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு. ஆமாம், தெரிஞ்சதுனால தான் நாங்கள் யூடியூப் வச்சு சொல்லிக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன்னு சொல்லுங்களேன், ஏன் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்கிறீங்க? சரி ஓகே, அடுத்தது பார்ப்போம். சரி, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரச, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாத மைக் கிட்ட வச்சிங்க, முக்கியமான பாயிண்ட்டுக்கு மைக்கு தூரமாக இருக்கிறீங்களா? ஞான சத்து விசாரம் பண்ணுவோம். ஞான சத்திசாரம், அதாவது ஞானத்தை பெறுவது வழி எப்படி, அதை மட்டும்தான் சத்திசாரம் பண்ணுவோம், வேற எதுவும் பண்ண மாட்டோம். ஆமாம் ரைட், அது பண்ணுறீங்க. அப்புறம் அதுக்கப்புறமா தத்துவத்தை வந்து நிகரகம் பண்ணுறதுக்கு என்னென்ன வழியா அதெல்லாம் பார்ப்போம். 96 தத்துவம்னா என்னன்னு பிரித்து மேஞ்சி அதை எப்படி எப்படி லாக் பண்ணுறது. ஆமாம் ஆமாம், ஏன்னா இதனால தான் இவ்வளோ பிரச்சனைன்னு வள்ளல் பெருமான் வந்து குடும்ப போராட்டத்தில் சொல்லிடுறாரு. சரி சரி, அதனால் அது ஒழுகாத வர்றதா இல்லைன்னு சொல்லி விடுறதா இல்லாத. ஆமாம் ஆமாம், சரிங்க, அது ஒழுகுதா இல்லையா ஓடிக்கிறோம். ஐயா சொன்ன மாதிரி ஒரு தோசையை பார்த்து சாப்பிட வேணான்னு தோணுச்சுன்னா போதுன்ற அளவுக்கு தான் இருக்குது. சரி பரவாயில்ல, அடுத்து சொல்லுங்க. அதனால அதை வந்து நாங்கள் செஞ்சு ஆகணுன்றதுனால அதை செய்வோம். அதே மாதிரி மன ஒருமைப்பாடு வர்றதுக்கு நாங்கள் வந்து தீப வழிபாடு எப்பவுமே செய்வோம். மன ஒருமைப்பாடு, ஆமாம். எங்களுக்கு ஒருமை வரணும்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், நெத்தி பொட்டில், இது வெளியே சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன், நெத்தி பொட்டில் சரி ஐயாவோட. அது ஏங்க வெளியே சொல்லக்கூடாது, நல்ல விஷயம் தானே, இதனால மரணமில்லா பெருவாள் பெறலாம் தானே, அது ஏன் சத்தியம் வாங்கின்னு சொல்கிறீங்க? அந்த மாதிரி வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்களேன். மரணமில்லா பெருவாள் பெறலாம் தானே சொல்லி தானே கூப்பிட்றீங்க எல்லாரையும், அப்போ அதை வெளிப்படையாக சொல்லுங்களேன். அது ஏன் மறைச்சு வச்சுன்னு தீட்சைன்னு குத்துங்கிறீங்க? ஐயா அது ஒழுக்கத்தில் வந்து உங்களுக்கு வரைக்கும் சொல்லுவாங்கய்யா. ஒழுக்கத்துலனா எப்படி, முக்கியமான டாக்குமெண்ட்லாம் சொல்லுவாங்களே அது மாதிரிங்களா? சரி ஓகே, சரி, அதனால தான் அது வந்து எல்லாரும். சரி சரி, அப்போ முக்கியமான பேப்பர் வச்சா தான் சொல்லுவீங்க. சரி ஓகே, நீங்கள் தீட்சை கொடுப்பேன்னா என்ன அர்த்தம்? ஏன் எல்லாரும் கொடுக்கலாமா என்ன? இப்போ இங்கே வந்தவங்களாம் சன்மார்க்கம், இப்போ இங்கே இருக்கவங்க இதை கேட்குறவங்க எல்லாம் சன்மார்க்கம் தெரிஞ்சவங்க தானே. அப்போ அதை வெளிப்படையாக சொல்கிறது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறவங்க தீட்சை கொடுக்குறதே யூடியூப் சேனலில் சொல்லலாமான்னு கேட்குறேன் நான். கரெக்டு தானே? மரணமில்லா பெருவாழ் இதனால் பிறக்கலாம், கிடைக்கும், நெற்றிக்கணை திறக்கலான்னும் போது தாராளமாக சொல்லாமே, பிரச்சனையே இல்லையே. எல்லாரும் பயனடி, எல்லாருக்கும் நெற்றிக்கண் திறந்தா நல்லது தானேங்க. அதையும் சொல்லுங்களேன், இந்த ஒழுக்கத்தில் வந்தீங்கன்னா நாங்கள் தீட்சை கொடுப்போம்னு சொல்லுங்கள். அவங்களெல்லாம் சப்ஸ்கிரைபர் ஆகிக்குங்க, அவங்கள மட்டும் சப்ஸ்கிரைபர் ஆகிக்குங்க. அதுக்கு மட்டும் ஒரு குரூப் போட்டுக்கலாம் என்னங்கய்யா, ரொம்ப தெளிவாக போடலாம்ல, அதுக்கு மட்டும் ஒரு குரூப் போட்டு நடத்திடலாமே. ஓ, அப்போ இதெல்லாம் படிக்க சொல்ல மாட்டீங்க? அது சரி, இதை படித்தாலே புரியாதான், இதில் நீங்கள் அதெல்லாம் முடிச்சு வரதுக்குள்ளேயே. சரி ரைட்டு, அடுத்தது சொல்லுங்கள். அந்த மாதிரி நாங்கள் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவோம். இல்லாத நம்ம வந்து சன்மார்க்கத்துக்கு வந்து நம்ம அரசாங்கமே இல்லை இதுக்கு உதவி செய்யறவங்க அவங்க கூட பயணிச்சு நம்ம வந்து சன்மார்க்கம். சரி முடிச்சிட்டுமா? நானே போதுங்க, ரொம்ப நானே முடிச்சிட்டுமா? சரிங்க, இதெல்லாம் வந்து நாங்கள் இல்லை நானே முடிக்கட்டுமா? நீங்கள் சொன்னதில் இன்னும் கொஞ்சம் நானும் பாயிண்ட் ஆட் பண்ணிங்கன்னு கொஞ்சம் ஆசையாக இருக்குது. சரிங்களா? பூசத்துக்கு என்ன பண்ணுவீங்க? வழிபாடு செய்வீங்க. கண்டிப்பாக வடலூருக்கு போயிடுவாங்க, நான் வடலூருக்கு கண்டிப்பாக போயிடுவேன். ஆமாம், இங்கேருந்து ஒரு வேன் வச்சுக்கிட்டு இல்லை பஸ் வச்சுக்கிட்டோம், நாங்கள் கண்டிப்பாக போயிட்டு போயிட்டு ஜோதி தரிசனம் காட்டி வந்து சன்மார்க்கத்தை வந்து உணர்த்துக்கு. திருப்பியும் சன்மார்க்கம் சொல்கிறேன்னு சொல்லாதீங்க, உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லிட்டு வரீங்க. கரெக்டா? அதை மட்டும் சொல்லுங்களேன். ஏங்க நானும் இப்போ அப்படி தானே சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதான் சொல்கிறேனே தவிர்த்து இது எல்லாரும் ஒத்த கருத்து வந்தால் நம்ம என்ன பண்ணலாம், இதே சபை கருத்தாக வச்சுக்கலாம் தான் சொல்லியிருக்குமே தவிர்த்து எதுவுமே என்னோட கருத்தாக நீங்கள் அப்படியே ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா தனித்தனியாக எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, வள்ளல் பெருமான் அறிவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். கரெக்டுங்களா? இதெல்லாம் வழிபாடுன்னு இதெல்லாம் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். இதன் மூலமா அருள் பெற்றுமானா பெற்றோம், நல்லா தாங்க இருக்கிறோம். வீடு வாங்கியிருக்கிறோம், கார் வாங்கியிருக்கிறோம், பங்களா வாங்கியிருக்கிறோம். புள்ளக்குட்டி கல்யாணம் பண்ணிக்கிறோம், யூஎஸ்ஏல காமிச்சு. நான் நீங்கள் கேப் விட்டா நான் எதனா ஃபில் பண்ணுறது தானே வேகமாக பேசுகிறீங்க. பேசுங்க. அருளை பெற்ற என்ன நடக்கும்னு நான் கேட்கலாம் விரும்பல. நீங்கள் அருளை பெற்றனே என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லி வரீங்க, சொல்லுங்க. சொல்லுங்க. சரி சொல்லுங்க. கார் வாங்கியிருக்கோம், பங்களா வாங்கியிருக்கோம், புள்ளக்குட்டியில படி வச்சிருக்கிறோம், எல்லாரும் நல்லா தாங்க இருக்கிறோம். இது இல்லாத பேங்க் பேலன்ஸ் இருக்குது, இதெல்லாம் யாருன்னா கேட்டால் அன்னதானம் செய்யறதுக்கு அளவுக்கு வசதி இருக்குது, கொடுக்குறோம். டைம் பாருங்க, நீங்க மீட்டிங் வச்சிருக்கீங்க, நாங்கள் எத்தனை பேர் வந்துருக்கிறோம் பாருங்க. இதுக்கு போகிற என்ன ஒன்று உங்களுக்கு தேவைன்றீங்க. இதெல்லாம் நான் வள்ளல் பெருமான் எங்களுக்கு கொடுத்தது தான், சன்மார்க்கத்தில் இருந்தனால இதெல்லாம் வந்தது எங்களுக்கு. இதுக்கு மேலே என்ன வேணுன்றீங்க? ஐயா பாயிண்ட் புடிச்சா போறேங்க. ஐயா பாயிண்ட் இப்போ வந்துடுறா, அது ஒன்று கிடைக்கல, அதுதான் கேட்டுருங்க, அதுதான் வந்ததே கேட்டேன் நான்.
ஐயா மரண விழா பெருவாழ் வந்து பெறணும், அது என்ன வழி தானே கேட்டோம், மீதி எதனா கேட்டோமா? சரி இல்ல வந்த வேலையை விட்டு எல்லா வேலையும் எல்லா வேலையும் பார்த்துட்டீங்க. சரி பார்த்ததெல்லாம் விட்டுருங்க. இவ்வளவு காலம் எவ்வளவு தாழ்ந்த மனிதராகவும் பரவாயில்லை, இந்த நேரத்துலேருந்து சுதசமாதி வந்துடுவீங்களான்னு கேட்குறாரு வள்ளல் பெருமான். அதே கேள்வி தான் நானும் கேட்குறேன். சரி, நான் எனக்கு ஒரு சந்தேகம். நீங்கள் நிறைய விஷயம் சொல்லிருக்கீங்க, இதை தவிர்த்து வேறு எதனா இந்த குழுவில் பண்ணுறாங்களான்னு கொஞ்சம் கேட்டுங்களேன். நீங்களே கேளுங்க. கேளுங்க. நீங்கள் வேணால் மறுபடியும் படிச்சிருக்கீங்களா அதை? நானே படிச்சிட்டுமா? சரி, என்ன பண்ணலாம்? இதை தவிர்த்து வேறு எதனா நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், சரிங்களா? வள்ளல் பெருமான் உருவ வழிபாடு செய்கிறோமா? செய்கிறோன்றவங்க மனசுலேயே வச்சுக்கோங்க. தீப வழிபாடு செய்கிறோமா? செய்கிறோம். மகாமந்திரம் வழிபாடு, மகாமந்திரத்தை ஓதுறோம், இல்லை மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறோம், ஏதோ ஒன்று மகாமந்திரத்தை சொல்லுகிறீர்களா? அகவல் வழிபாடு செய்கிறீங்களா? அகவலை தொடர்ந்து நான் என்ன பண்ணுவேன், டெய்லியும் படிப்பேன், இல்லை வாரத்தில் ஒரு முறை படிப்பேன், இல்லை பூசத்துக்கு ஒரு நாள் படிப்பேன். திருமுறை ஓதுதல், திருமுறைகளை நான் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருப்பேன், அது ஒரு வழிபாடாக நான் செய்கிறேன். அதே மாதிரி ஞான மூலிகை, சூரணம், பஸ்பம், இந்த மாதிரி விஷயங்களை வள்ளல் பெருமான் உட்கொள்ள சொல்லியிருக்காரு. இதனால் நான் பிணி இல்லாமல் தேகத்தை வச்சுருக்கேன் அப்படின்றதுல இது ஒரு சுத்த சன்மார்க்கத்துக்கு வழிபாடு அப்படின்றது. சுத்த சன்மார்க்க ஆகாரம், அதாவது புழுக்காத வஸ்துக்களை நான் முயற்சி செஞ்சு சாப்பிட பார்க்குறேன், தண்ணி மட்டும் தான் குடிப்பேன். அதே போல் நான் விரதம், இந்த மாதிரி விரதம் அந்த மாதிரி விரதம்லாம் நான் வந்து இருக்கேன். இதெல்லாம் வந்து வழிபாடு அப்படின்றது நான் நினச்சிட்ருக்கேன். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறதே ஒரு பெரிய வழிபாடு தான். புலைக்கொலை, நான்வெஜ்ன்றது வார்த்தை, நான் புலைக்கொலையை ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான்வெஜ் அப்படின்றத மட்டும் புலைக்கொலை முழுவதும் ஆகிடாது, நம்ம அதை அடுத்ததாக நம்ம அதை பேசுவோம். அதே போல் சத்விசாரம், பரோபகாரம், எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் சத்விசாரம் பண்ணிட்டு வரேன், எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் என்ன பண்ணுவேன், பரோபகாரம் பண்ணிட்டு வரேன். ஐயா சொன்ன மாதிரி அன்னதானம் கொடுத்துட்டு வரோம். சத்விசாரம் என்பதோ இதே மாதிரி வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், வள்ளல் பெருமான் சொல்ல கருத்துக்களை நம்ம உள்ள ஆராய்ந்து பார்க்குறோம். அப்படிப்பட்ட விசாரத்துக்கு நமக்கு சத்விசாரம் அது அன்னதானத்தை. சரி, ஓகே, சரிங்க, நான் அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணியே வச்சுக்கிறேன், சரிங்களா? அதாவது நம்ம சன்மார்க்கத்தில் ஐயா சொல்ல வர்றது என்னென்னா, அன்னதானம் இல்லாமல் எங்கள் சபையும் எந்த சபையும் நடக்காது. அன்னதானம் என்பது பிரதான ஒரு விஷயமாக நம்மளுடைய சன்மார்க்கத்தில் இருக்குது அப்படின்றத ஐயா வலியுறுத்தி சொல்கிறாங்க. அதே போல் ஞானத்தை மட்டும் பார்த்து, இதை மட்டுமே ஞான பாடல்களை தேர்ந்தெடுத்து, தத்துவங்கள், இந்த மாதிரி தத்துவங்களை பற்றி, அதனுடைய குணங்கள் என்ன, தத்துவங்கள் என்ன மாதிரி சேட்டைகள்லாம் செய்து இதை பற்றி பார்க்குறது. சிவ தத்துவம்னா என்ன, விஷ்ணு தத்துவம்னா என்ன, வித்யா தத்துவம்னா என்ன, சிவ தத்துவம்னா 5 தத்துவம், வித்யா தத்துவம் 7, அதுக்கப்புறமா வர தத்துவங்கள் 36 தத்துவங்கள், அது இல்லாமல் தாத்பரியங்கள் என்ன, இதை பற்றிலாம் நான் முழுவதும் பார்த்து, அதே மாதிரி சக்கரங்கள்லாம் நம்ம உடம்புல எங்கெங்கே இருக்குது, மூலாதாரம், மணிப்பூரகம், இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்குது, மூலாதாரம் 1 இருக்கா 2 இருக்கா நம்ம உடம்புக்குள்ளே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பார்த்து சத்விசாரம் நிறைய பண்ணுவேன் அப்படின்ற விஷயங்கள். அதே போல் அன்னதானம், அன்னவிரியம், இது மாதிரி தொடர்ந்து செய்து கொண்டு வருவேன். 6 கால வழிபாடு செய்வேன், அதிகாலை வழிபாடு செய்வேன். சமய மத ஆசாரங்களை முற்றிலும் பற்றறத நான் கோயில் பக்கமே போக மாட்டேங்க. விபூதி பட்டுன்றது நான் கோயிலுக்கு போய் இட மாட்டேங்க, சரிங்களா? அங்கே செய்கிற கற்பூர தீபாதனை அங்கே போய் செய்ய மாட்டேங்க, அதெல்லாம் சபையில் செய்வோம் அப்படின்ற விஷயங்கள் இது. அதே போல் யோகம், தியானம் மற்றும் தவம், இது பல பெரிய டாபிக்ங்க. இது யோகம்னா அடிப்படையில் சொல்லணும்னா யோகம்னு நிறைய இருக்குது. சாதா பார்த்தீங்களா, மெய்ஞான யோகம் சொல்கிறீங்களா? சரி, சுத்த மெய்ஞான யோகமா? சரி, இது வேறு என்னென்ன யோகம்லாம் சொல்லுங்கள். எவ்வளோ யோகம் சொன்னாலும் அதெல்லாம் யோகம் தானே தவிர்த்து, அதாவது ஜீவகாரணி ஒழுக்கத்தில் ஞானமே இல்லைன்ட்டாருங்க, அப்புறம் என்ன யோகம்? ஞானமே ஒரு சாதனம் இல்லைன்ட்டார், யோகம் போய் சாதனமாக இருக்குமா? யோகம் ஒரு சாதனமாக இருக்குமா? ஏங்க நான் திருப்பி கேட்குறேன், படிக்கிறீங்களா லைனை? அதாவது முதல்ல என்ன சரியை, அப்புறம் என்ன கிரியை, அப்புறம் யோகம், அப்புறம் இது ஞானமே கிடையாதுன்ட்டார். சாதனம் ஞானமே கிடையாதுன்ட்டார். லைன் படிக்க போகிறீங்களா இல்லை கவர் பண்ணிடலாமா? நீங்களே பார்த்துங்களேன் அந்த லைன்ல. இல்லை ஞானமும் கிடையாது, படிக்கணும்ல, இல்லை அதெல்லாம் நீங்களே பேசியிருந்தீங்கன்னா லைன் பேஜ் பார்த்துருவோமா? அதாவது யோகம் இல்லை, ஞானமே இல்லைன்னு சொல்கிறார் வள்ளல் பெருமான். என்ன சொல்கிறாரு? நீங்கள் பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி, அதுக்காக தான் ஞான மார்க்கம் என்பதும் சன்மார்க்கம் என்பதும் ஜீவகாரணிய ஒழுக்கம் என்பதும் என்னது ஒன்று தான் அப்படின்றார். ஞான மார்க்கம் என்பதும் சன்மார்க்கம் என்பதும் ஜீவகாரணிய ஒழுக்கம் என்பதும் என்னது ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டாருங்களா? இப்போ நீங்கள் தனியாக ஞான பாட்டு படிக்கிறீங்கன்னா எதுக்கு படிக்கிறீங்க?
அதுக்கு தானே தனியாக கொடுத்துருக்காரு ஒரு பகுதியை. ஜீவகாருண்ய ஒழுக்கம்னு ஏன் கொடுத்துருக்காரு? அப்போ அதுதான் ஞானமா? உங்களுக்கு புரியலன்னு சொல்ல போகிறீங்க. பாட்டுக்கு விதவிதமான பொருள்கள் உரையெல்லாம் படித்து வீணாக போயிட போகிறீங்க தான் உங்களுக்கு என்ன பண்ணுறாரு, உரைநடையாவே ரொம்ப தெளிவாக புரிகிற மாதிரியே ஜீவகாருண்ய ஒழுக்கம் கொடுத்துருக்காரா? இதில் வேறு எதனா சந்தேகம் இருக்கா? அந்த 7 பிரிவு அந்த மாதிரி எதனா ஒரு பிரச்சனை எதனா இருக்கா? அதனால தான் படிக்கலையா? நான் கேட்குறேன், 3 பகுதி 2.5 பாகம் கட்சிதில்ல, அதை உருப்படியாக படிக்கலாம்ல. 7 பகுதி ஏன் போகிறீங்க? 6 திருமுறை நம்ம அன்பர்களோட பத்திரிகையே பார்க்கலாம். இந்த பாட்டு பெருமானே, அந்த பாட்டு கொஞ்சம் அது நான் இங்கே கொடுத்துக்கிறேன் அங்கே கொடுத்துக்கிறேன்னு சொல்லுவார் பெருமான். அவங்க கிட்ட இதையும் கிட்ட அவர் ஞான வடிவமே நமக்கு எதிரில் உட்காந்துக்காரு. அறிவு உருவாய் இருந்து நீங்கள் என்ன கேட்டாலும் சொல்ல தயாராக இருக்காரு. அவர்கிட்ட அவர் கேட்கல. யாருமே என்ன கேட்குறாங்க, அந்த பாட்டு கொஞ்சம் அந்த பாட்டு அதுமாரி கேட்குறீங்களே நீங்கள். நேராகவே இதோ ஞான பகுதி கொடுத்தாச்சா? புரியுதா எல்லாருக்குமே? ஞான மார்க்கம்னா அதை தான் சொன்னேன். அதெல்லாம் ஞானம் அல்ல. ஜீவகாருண்யம் இல்லாமல் செய்கின்ற செய்கைகள் எல்லாம் மாயாஜால செய்கைகள். அப்போ மாயைக்கு உட்பட்டதுன்னு சொல்றாரு. மாயைக்கு உட்பட்டது எதுவுமே ஞானம் இல்லை. அதனால தான் எல்லா எழுதின நூல்களும் பொய்ன்னு சொன்னாரு. சமய மதங்கள் மார்க்கங்கள் எல்லாம் பொய்ன்னு சொன்னது காரணம் என்ன? இதுவே வந்து பாத்தீங்கன்னா 67 தான் எழுதிருக்காங்க ஜீவகாருண்ய ஒழுக்கம். உங்களுக்கு இது நிறைய டேட்டா கொடுத்து தான் தப்பா போச்சு. சரி வாங்க, 67 எழுதினாரு. அவர் 72 74 தான் சித்தி பெற்றாரு. நான் என்ன கேட்குறேன், ஏங்க ஜீவகாருண்ய ஒழுக்கம்னு சொல்லனா தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம்னு சொன்னதா அர்த்தமா? அப்போ தயவுன்னு சொன்ன இடம்லாம் கிடையாதா? ஆன்ம இயற்கை விளக்குன்னு சொன்னது கிடையாதா? அருள்னு சொன்னதெல்லாம் கிடையாதா? ஆன்ம நெகிழ்ச்சி ஆன்ம ஒழுக்கம்னு சொன்னதெல்லாம் கிடையாதா? ஐயா அதுக்கு இதுக்கு எப்படி நீங்க சொல்றீங்க? அப்போ அந்த வார்த்தையே போட்டால் தான் உங்களுக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கம்னு போட்டால் தான் ஒத்துப்பீங்களா? ஆமா. அப்போ ஆன்ம நெகிழ்ச்சினா என்ன, ஆன்ம ஒழுக்கம்னா என்ன, அது அன்புனா என்ன? சரி, ஜீவர்கள் இடத்துல பக்தியும் கடவுள் இடத்துல அன்பும், இதுக்கு என்ன மீனிங்? இது ஜீவகாருண்யம் கிடையாதா? ஜீவர்கள் இடத்துல பக்தியும்னா என்னங்க? ஜீவ இடத்துல பக்தினா என்ன? நமக்கு பக்தினா என்ன? முதல்ல வந்துடும். ஃபஸ்ட்டு பக்தினா என்னன்னு இதிலே புரிஞ்சுப்போம். ஜீவ இடத்துல பக்தினா என்ன? நாய்க்கு பொட்டு வச்சு பூஜை பண்ணுறது, அதான் சரி. நீங்கள் காலபைரவன் ஆல்ரெடி பண்ணுறீங்க. நம்ம பெருமான் சொல்லி கொடுத்த பக்தி என்ன? நான் அதான் கேட்குறேன் மறுபடியும். பக்தினா என்ன? ஜீவரகத்து பக்தினா என்னம்மா? நீங்களே சொல்லுங்களேன். எல்லாருமே அவர் ரொம்ப இழுக்குதுன்னே போகிறாரு. நீங்களே சொல்லுங்கள், ஜீவரகத்து பக்தினா என்ன? அவர் இழுக்கிறது எதுக்காகனா உங்களுக்காக தான். நீங்கள் அதுலேருந்து நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஜீவரகத்தில் பக்தினா என்ன? ஐயோ இல்லை, அதுதான் நான் தான் சொல்ல. ஐயா மாதிரி ஆட்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஜீவரகத்தில் பக்தியும் கடவுளத்தில் அன்பும். ஒவ்வொரு ஜீவனையும் கடவுளாக பார்த்து கடவுளிடம் எப்படி நாம் பக்தி செலுத்துறோமோ, எப்படி வழிபாடு பண்ணுமோ அப்படிப்பட்ட. இருங்க ஐயா, ஒரு நிமிஷம் ஐயா. நீங்கள் ரொம்ப பெருசாக பேசுகிறீங்கய்யா. நான் கொஞ்சம் எளிமையாக, அதுக்கு தான் எனக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்க. நானே சொல்லிடுறேன் சரிங்களா? கடவுள் எடுத்து அன்பு செலுத்த தெரியாமல் தான் நாங்கள் இங்கே உட்காந்துங்க, நீங்கள் அங்கே உட்காந்துக்கிறீங்க. கரெக்டுங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், எங்களுக்கு தெரியல தானேங்க பிரச்சனை. நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜீவரகத்தில் பக்தி எப்படி செலுத்துறீங்களோ அப்படி தான் கடவுளத்தில் அன்பு செலுத்தணும். ஐயா சொன்னதே நம்ம அப்படியே மாற்றி சொல்கிறேன், அவ்வளோதான். நான் சொல்ல புரிஞ்சா? ஜீவரகத்தில் பக்தி செலுத்துறீங்க, எப்படி செலுத்துவீங்க? ஜீவரகத்தில் பக்தி, வேப்ப மரம் அது ஒரு ஜீவன் தானே, அதுக்கிட்ட எப்படி பக்தி செலுத்தீங்க? பொட்டு வச்சு குங்குமம் வைப்பீங்களா, தண்ணி ஊற்றுவீங்களா? எங்களுக்கு தெரிஞ்சு பொட்டு வச்சு சாலை கட்டுறது தான் பக்தி. நான் கேட்டது வள்ளல் பெருமான் கேட்டது. நீங்கள் இப்போ வெளியே போனீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். என்னங்க? இல்லையேங்க, வரலையே. நீங்கள் வேப்ப மரத்துக்கு வச்சு செஞ்சாலும் ஒன்று தான், ஒரு சிலைக்கு வச்சு செஞ்சாலும் ஒன்று தான். இப்போ நீங்கள் இங்கே யாரும் நான் சிலை வழிபாடு செய்ய மாட்டேன், இன்னிலேருந்து நான் விட்டுறேன்னு நான் சொல்லுங்கள். விட்டுறேன்னு சொல்லுங்கள், நான் அந்த டாபிக் விட்டு வேறு போயிடலாம். ஜீவரகத்தில் பக்தி எப்படி செலுத்துது, கடவுளத்தில் எப்படி அன்பு செலுத்துதுன்னு பார்ப்போம். ஜீவரகத்தில் எப்படி தயவு, திருப்பி சொல்கிறேன், பக்தின்ற வார்த்தைக்கு பதில் என்ன போட்டார் அடுத்ததா? ஜீவரகத்தில் தயவும் கடவுளத்தில் அன்பும்னாரு. அப்போ எல்லாருக்கும் என்ன ஆகி போச்சுன்னா, நேராக முதல்ல என்ன பண்ணுவான்? ஜீவரகத்தில் பக்தி செலுத்துது இருக்கட்டும், முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? நேராக கேட்க வேண்டியவர்கிட்ட கேட்டால் முதல்ல வாங்கிக்க வேண்டியது, கொடுக்க வேண்டியதை கொடுக்க போகிறாரு. இதுக்கு எதுக்கு நடுவில் இந்த ப்ராசஸ்ஸு? அதனால தான் வள்ளல் பெருமான் செக் பாயிண்ட் வச்சார். அவர் வைக்கல, கடவுளே எதிர்க்க விதி இதான்னு சொல்கிறார். வள்ளல் பெருமான் ஏதோ நமக்கு விதி எதிர்க்கல. ஜீவகாருண்யம் முழுவதும் பிரிங்க, ஜீவகாருண்யம் பிரிங்க. ஒருவரோட பத்தியிலையும் முடியும் போது அறிய வேண்டும் இருக்கா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். ஒரு பத்தியிலையும் அறிய வேண்டும், உண்மையாக அறிய வேண்டும், சத்தியமாக அறிய வேண்டும் அப்படின்னு இருக்கா இல்லையான்னு பாருங்கள். எதனா ஒரு பத்தியில் இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு பத்தியோட முடிவிலையும் அறிய வேண்டும்னு இல்லாத விஷயம் எதாவது இருக்கான்னு பாருங்களேன். ஏன்னா முதல்ல எடுத்துனே எல்லோரும் என்ன செஞ்சுறாங்கன்னா, ஆன்ம லாபத்தை அறிந்து அடைய வேண்டும். என்னங்க முதல் பேராகிராஃப் படிச்சிருக்கீங்க? முதல் பேராகிராஃப் மைக்கு வச்சு படிங்க. முதல் பேராகிராஃப் படிச்சிருங்க. படித்தோடனே நம்மளால எங்கே போயிடுறாங்க, எங்கெங்கேயோ போயிடுறாங்க. அதுக்காக இந்த ஒரு விஷயந்தான். உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள்
இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபத்தை காலம் உள்ள போதே அறிந்து அடைய வேண்டும். என்ன சொல்லியிருக்காரு வள்ளல் பெருமானே? அறிந்து. அப்போ அறியாமல் அடைய முடியாது. அப்போது இதுக்கு தான் எவ்வளவோ நடக்குது. என்ன நடக்குது? அறிந்து கொள்வதாக. அறிந்து கொள்வது நீங்கள் எங்கே போனோம்? ஒரு பேராகவும் அறிய வேண்டும்ன்ற இடத்துக்கு போங்க. தயவு கூர்ந்து நான் உங்களுக்கு கேட்டுக்கிற விஷயம் தான். எங்கே போனோம்? ஜீவர்கள் தயவு இல்லாமல் கடவுள் தயவை நீங்கள் ஒரு காலம் பெற முடியாது. ஆன்ம இயற்கை விளக்கம் இல்லாதவர்களிடத்தில் கடவுள் இயற்கை விளக்கம் அகத்தும் புறத்தும் தோன்றவே தோன்றாது. ஆன்ம இயற்கை விளக்கம் இல்லாதவர்கள் கடவுள் இயற்கை விளக்கம் உள்ளதாக நீங்கள் எண்ணக்கூடாது. அவர்கள் ஆன்ம இயற்கை விளக்கமே இல்லாதவர்கள், ஆன்ம திருஷ்டி விளக்கமே இல்லாதவர்கள் என்று அறிய வேண்டும்ன்றார். நீங்கள் வள்ளல் பெருமான் சொன்ன கடவுள் விளக்கத்தை நான் சொன்னா கூட அவங்களுக்கு இன்னும் இல்லைன்றாரு. ஆன்ம இயற்கை விளக்கம் இல்லாதவங்க தான் கடவுள் விளக்கத்தை பற்றி பேசிட்டு இருப்பாங்கன்னு சொல்கிறார். அதுதான் கடவுள் எங்கே இருக்காருன்னு தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கடவுளை நீங்கள் அடையணும். அவர் கொடுக்குற மரணம் இல்லை. முதல்ல அவர் எங்கே இருக்கார், எப்படி இருக்கார், அவர் எப்படி என்ன செஞ்சுட்டு இருக்காரு? அருள் செஞ்சு கொண்டு இருக்கிறார். எல்லாருக்கும், எல்லா உயிருக்கும் என்ன செய்கிறாரு? அருள் செய்து கொண்டு இருக்கிறார். எல்லாருக்கும் என்ன பண்ணுறாரு? அப்போ அருளாளர் என்ன செய்கிறாங்க? அதாவது சதாசிவம் என்ன செய்கிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன செய்கிறாங்க? அவர் கொடுக்குறத வாங்கி கொடுக்குறாரு. மகேஸ்வரன் என்ன செய்கிறாரு? யார் கொடுக்கணும் யார் கொடுக்கக்கூடாதுன்னு மறைக்கிறார். கீழே இருக்கவர் என்ன பண்ணுறாரு? ருத்ரன் என்ன பண்ணுறாரு? துருசி நீக்குகிறார். நன்மை தீமையை பகுத்து ஆராய்ந்து பார்க்குது. என்ன பண்ணுறாரு? அதை உங்களுக்கு துருசி நீக்கி கொடுக்குறாரு. அருள் எல்லாரும் அவர் கொடுத்ததை கொடுத்துன்னு வராங்க தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். மறுபடியும் உங்களுக்கு அதாவது அவர் கரெக்டாக சொன்னது. ஐயா வந்து நீ சோறு போடுற கரெக்டு, உனக்கு யார் போடுறா? அவர் போடுறாரு. அப்போ எல்லாருக்கும் அவர் தானே போட்டுருக்காரு. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம ஒரு உபகார கருவியாக இருந்து முதல்ல கற்றுக்க சொல்கிறார். வள்ளல் பெருமான் என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல நீ அவனுக்கு ஒருத்தன் படும் துன்பத்தை தனதென எண்ணி முதல் பாருன்றார். சரி, நம்ம சுத்த சமாதத்துக்கு அடுத்ததாக போவோம். வேறு எதாவது இதை கேள்வி இருக்கா? அந்த ஞானம் அப்படின்னா என்னன்னு தெரியணுமா? சரி, படிச்சுட்டோமா? புண்ணிய பூமிகளை வளம் செய்தல், புண்ணிய தீர்த்தங்கள் ஆடல், புண்ணிய தலங்களில் வசித்தல், புண்ணிய மூர்த்திகளை தரிசித்தல், தோத்திரம் செய்தல், இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டுங்களா? இதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க? ஜீவகாருண்யம் என்கின்ற திறவுகோலை கொண்டுதான் மோட்சம் என்கின்ற மேல் வீட்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே புகுந்து எக்காலத்தும் அழியாத இன்பத்தை அனுபவித்து வாழ வேண்டும் சொல்கிறார். இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட்டுங்கய்யா, சாவி தான் என்னது? ஜீவகாருண்யம். அப்போ அங்கே போகிறதுக்கு வேறு ஏதோ வழி இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி யாருன்னா உங்களில் இருக்கீங்களா? மரணமில்லா பெருவாழ்வு பெறதுக்கு மோட்ச வீடை போய் அடையணும். அது எங்கே இருக்குது? நமக்குள்ளே தான் இருக்குது. கண்டம், அண்டம், பிண்டம் முடிஞ்சிச்சு. இது எங்கேயும் வெளியில் எங்கேயும் இல்லை. அண்டம்லாம் எங்கேயும் அங்கெல்லாம் எங்கேயும் இல்லை. மில்கி வே கேலக்ஸி இது அதெல்லாம் நம்ம ஒன்றும் போய் எங்கேயும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் எங்கே இருக்குது? இதுக்கு மேலே ஜீவன் இருக்கும் ஸ்தானம் 5. அதில் கண்டத்துக்கு மேல் இருக்க ஸ்தானம் சிரசு. அந்த சிரசில் ஜீவன் இருந்தால் அது விசேஷ விளக்கங்களை பெறும். அதுதான் சிற்றபையில் நிற்க வைக்கிறதுன்றாரு. நான் என்ன கேட்குறேன்னா, இங்கே ஜீவன் போகிறதுக்கு வேறு எதனா சாதனம் யாருன்னா சொல்கிறாங்களா? இப்போ அதான் பிரச்சனை. கரெக்டுங்களா? அதாவது திறவுகோலுக்கு ஜீவகாரியம் தான், ஆனால் அங்கே போகிறதுக்கு வேறு எதாவது இருக்குமா? அதுக்காக தான் அவர் என்ன சொன்னார்? ஜீவகாருண்யம் சாதனம் மட்டுமல்ல, அதுவே அந்த அருளின் ஏகதேச விளக்கம்னு சொல்லிட்டார். என்ன சொல்லியிருக்காரு? அந்த அருளின் ஏகதேச விளக்கமே அதான்ட்டார். நீங்கள் அதுக்கு தனியாகவும் எதுவும் பண்ண வேணாம். ஜீவகாருண்யத்துக்கு தனியாக எதனா வேறு எதனா சாதனம் வேணுமா அப்படின்னு சொல்லதுக்கு தான் என்ன சொல்லிட்டாருன்னா சத்விசாரம் பரோபகாரம் சொல்கிறார். அப்போது இதோட நம்ம நிறுத்திப்போம். நான் சொல்ல புரிஞ்சுங்களா? இப்போது கண்டத்துக்கு மேலேன்னா நாங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அதுக்குமே இன்னும் அந்த ப்ராக்டிஸும் பண்ணுறீங்களா? இன்னமும் யாரா பண்ணுறீங்களா? இது ஜீவனை மேலே ஏற்றுறதா? அது சமாதி பழக்கம்னு சொல்லிட்டாருல்ல. அதாவது போவீங்களாம், சாவி இல்லாமல் முழிச்சு நிற்பீங்கன்றார். படிக்கணுமா அந்த லைனை? முழிச்சுட்டு இருப்பாங்க. ஓ, சாவி சம்பாதிச்சு வச்சுக்கிறீங்க. ஓஹோ, அதான் போ. அதாவது அதற்கு சாவி ஒன்று தான். கரெக்டுங்களா? அது யார்கிட்ட இருக்குது? உங்ககிட்டே இருக்குது. எங்கேயும் நீங்கள் போய் தேட வேண்டாம். நீங்கள் என்ன செய்யணும்? உண்மையாகவே பிற உயிருக்கு நீங்கள் இறங்குதல், அந்த ஜீவ தயவை சம்பாதித்து கொண்டீர்கள் என்றால் கடவுள் தயவாகிய அருள் உங்களுக்கு கிட்டும். அந்த அருளை கொண்டு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? அதுதான் சாவினார். எதை சாவினார்? அருளை தான் சாவினார். ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னா, அங்கே போகிறதுக்கு வேறு ஏதோ ப்ராசஸ்ன்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. சிற்றபைக்கு போகிறதுக்கு ப்ராசஸ், அடுத்தது நெற்றிக்கணை திறப்பதுக்கு. கர்ண ஒழுக்கத்தில் நாங்கள் தான் சிற்றபை பண்ணுறோமே. கர்ண ஒழுக்கத்தில் பண்ணுறீங்க? ஆமாம், கர்ண ஒழுக்கத்தில் பண்ணுறோம். இந்திரிய ஒழுக்கத்தில் பார்த்தீங்கன்னா 4 ஒழுக்கம் சொல்லியிருக்காரு. சரிங்கய்யா. இந்த 4 ஒழுக்கம் பார்த்தீங்கன்னா இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் சொல்லியிருக்காரு. இதில் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்திரிய ஒழுக்கத்தை வந்து முடிஞ்ச
ஒழுக்கத்துலையும் கடைபிடிச்சிடுறோம். சரி சரி. கர்ண ஒழுக்கத்துக்கு தான் நாங்கள் வந்து சிச்சபை பண்ணுறோமே. சிச்சபை வள்ளல் பெருமான புருவ மத்தியில் நினச்சிக்கிறோம், இல்லை ஜோதியை நினச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சிச்சபை தியானம் பண்ணிட்டு தானே இருக்கிறோம். பிரம்மன் சொல்கிறார்ல, பிரம்மனா ஒரு சிலையிலேருந்து விசேஷ ஒளி உண்டாகும், அது சிறு அருள்னு சொல்கிறார். வள்ளல் பெருமான் சொல்லாமல் இல்லை. என்ன சொல்கிறாருன்னா, வேணான்னு சொல்கிறாரு. நான் அதை சொல்ல வேணாம், இருந்தாலும் அது சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஏதோ கிடைக்குது உங்களுக்கு, சிலை வழிபாடு செய்யறதுனால கிடைக்காம இருக்காது, கிடைக்கும். என்ன கிடைக்கும்னு அவரே சொன்னார். போதாது இல்லை, அது உங்களை வழி சேர்க்காதுன்னு சொல்கிறாரு. வழி சேர்க்காது, உங்களை பல்லு இழைத்து கொண்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த நன்மையெல்லாம் வச்சுக்கினே நீங்கள் கடை தர மாட்டீங்க. எஸ், தயவால தான் எல்லாம் நடக்கும்னு சொல்றாரு. தயவு தான் இல்லையேங்க, அதானே பிரச்சனை. இப்போ அதானே, வேற யாருன்னா உங்களுக்குள்ள மாற்று கருத்து இருக்கான்னு கேட்டுக்கோங்கன்னு சொல்றாரு. அதுதான் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்தது. உங்களால நீங்க தான் முடிச்சிடுறீங்களே. அப்ப எப்படி செய்யறது? அதுதான் அவங்க நோத்தர் பண்ணாலும் நம்ம பண்றதுதானங்க. அவங்க பண்ணதை நம்ம எடுத்து வாங்கிட்டு வரோம். அதெல்லாம் போனா போதுன்னு விதிவிலக்கு நினைக்கிறதெல்லாம். இல்ல, நம்ம எது ஜீவகாரணி ஒழுக்கம்னு கடைசியா பேசுவோம்.